நல்லா நீங்க ஆரம்பிச்சிடலாம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். करचरण कृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा परातं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व जय जय करुणाब्दे श्रीमहादेव शम्भो जय जय करुणाब्दे श्रीमहादेव शम्भो. ஞான உலாவின் 206வது நிகழ்ச்சி, அனுஷம் சிறப்பு நிகழ்ச்சி 22. நம்முடைய தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய இந்த புரோகிராமை இறைவணக்கத்துடன் தொடங்க வருகிறார் திருமதி சுப்புலட்சுமி ஸ்ரீ சைலன் அவர்கள். வாங்கம்மா. ஞான உலா பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா அனுஷம் அவதரித்த ஆண்டவனே இந்த அகிலம் காத்திடும் பூரணனே. அனுஷம் அவதரித்த ஆண்டவனே இந்த அகிலம் காத்திடும் பூரணனே. காஞ்சி உரை தெய்வம் காமகோடி தெய்வம் கருமை மிகு தெய்வம் கண் கண்ட தெய்வம் அம்சம் அவதரித்த ஆண்டவனே. காஞ்சி உரை தெய்வம் காமகோடி தெய்வம் கருமை மிகு தெய்வம் கண் கண்ட தெய்வம் அம்சம் அவதரித்த ஆண்டவனே. மாற்று வரும் இல்லா மாமணியே மாற்றாரும் பணிகிடும் பூமணியே. மாற்று வரும் இல்லா மாமணியே மாற்றாரும் பணிகிடும் பூமணியே. வெற்றி செய்யும் போற்றும் தவமுனியே வெற்றி செய்யும் போற்றும் தவமுனியே. பற்றியனை நீத்த பற்றியே திருவுள்ளம் பற்றியனை நீத்த பற்றியே. வம்சம் அவதரித்த ஆண்டவனே இந்த அகிலம் காத்திடும் பூரணனே. வம்சம் அவதரித்த ஆண்டவனே. காற்றிலும் நாமம் ஒலித்திட வேண்டும் வீற்றிருந்து ஏற்றிடவே. காற்றிலும் நாமம் ஒலித்திட வேண்டும் வீற்றிருந்து ஏற்றிடவே. எற்றைக்கும் நினைவும் நிறைந்திட எற்றைக்கும் நினைவும் நிறைந்திட பற்றற்ற
அருளிட வேண்டும் பற்றற்ற பரம்பொருளே அருளிட வேண்டும். சரணம் சரணம் சந்திரசேகரா சரணம் சத்குருவே. சரணம் சரணம் சந்திரசேகரா சரணம் சத்குருவே. சரணம் சரணம் சந்திரசேகரா சரணம் சத்குருவே. அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி அம்மா. எப்பொழுதும் போல உங்களது மிக்க சிறப்பு அருமையாக இருந்தது. அடுத்து இன்றைய நம்முடைய பேச்சாளர் நமக்கு இன்னைக்கு வந்து டபுள் தமாக்கா. ரொம்ப நாளா ரொம்ப மாசமா நம்ம வந்து இவாளும் வரணும், டாக்டர் காமகோட்டி சாரும் வரணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டுமே இன்னைக்கு வந்து ஒண்ணா அமைஞ்சுடுத்து. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் ஸ்ரீமதி சரஸ்வதி ராமநாதன். இவர் வந்து 9 வயசுலயே மேடையில் பாடியிருக்கார். 12 வயசில் பரதநாட்டியம் ஆடியவர். 24 வயது முதல் இன்றும் மேடையில் பேசும் உலக புகழ் பெற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர். தமிழகத்தின் 6 முதல்வர்களாலும் புதுச்சேரி கோவா முதல்வர்களாலும் பாராட்ட பெற்றவர். 25 நூல்கள், பல நூறு கட்டுரைகள் தந்தவர். 32 பட்டங்கள், 18 விருதுகள் பெற்றவர். 40 ஆண்டு கல்வி பணிபுரிந்தவர். இவரை பத்தி சொன்னா 4 பேஜ் இருக்கு. அதனால எனக்கு அவ என்ன பேசணும்னு கேட்கறதுக்கு தான் எல்லாரும் நம்ம எக்ஸைட்டடா இருக்கோம். சோ அம்மா வாங்கம்மா. ஸ்ரீ சங்கர குருவரம் சிந்தயாமி பவஹரம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. Pride of Bharat Heritage என்பது ஒரு பெரிய சாதனை. அதுல ஞான உலா இது இந்த அனுஷம் வழக்கமான அனுஷத்தோடு மகாபெரிவாளோட ஆராதனை அனுஷமாகவும் சேர்ந்தது. நேற்றுக்கு ரொம்ப விசேஷம். நேற்றுக்கு மார்கழி திங்கள், மதி நிறைந்த நன்னாள். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை, அண்ணாமலையானை, தில்லையுள் கூத்தனை, தென்பாண்டி நாட்டானை, அல்லல் பிறவி அறுப்பானை, மகாதேவனை ஒரு பக்கம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே சோத இளஞ்சிங்கம், குற்றம் ஒன்றும் இல்லாத கோவிந்தா உலாவிலே குருவினுடைய புகழை பாட வேண்டாமா? அதற்காக கூடியிருக்கிற அத்துணை பேரையும் எளியவள், சிறியவள், அடியவள், பக்தை வணங்கி மகிழ்கிறேன். பாரதி சொல்லுவான், சூரியனை போய் யாராவது சங்கிலியை வச்சு அளந்து சொல்ல முடியுமா? சுத்தளவு எவ்வளவு சொல்ல முடியுமா? அது மாதிரி அது முடிஞ்சாக்க ஞான குருவோட புகழ சொல்ல முடியும். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழினை நான் சொல்ல போமோ, ஆயிரம் நூல் எழுதிடினும் முடிவுறாதாம். 1000 புத்தகம் எழுதினாலும் முடியாது. தெய்வத்தின் குரல் கணபதி எழுதலாம், பிச்சை சுவாமிநாதன் நான் எழுதலாம், இந்திரா சவுந்தரராஜன் பேசலாம், பரகூர் நாராயணன் தட்டச்சு பண்ணலாம். ஆனா யாருமே அந்த அற்புத கடலை, நடமாடிய தெய்வத்தை, நம்மோடு விளையாடிய ஒரு தெய்வத்தை இவர்தான் என்ற அளவிட்டு காட்டவே முடியாது. அவரவர் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லலாம், அவ்வளவுதான். எனக்கு ஒரு பாக்கியம் என்ன, மற்றவர்கள் எல்லாம்
பிறந்த பிறகு பெரியவாள் அனுகிரகத்தை பெற்றார்கள். நான் அம்மாவுடைய கர்ப்பத்திலே 6வது மாதத்திலேயே பெரியவாளுடைய அருட்கடாட்சமும் பெயர் சுற்றப்படுகிற பெயரும் பெற்றேன். அது என்ன விஷயம்னு இப்ப சுருக்கமா சொல்றேன். எங்க மாமா தாத்தா, அதாவது எங்க மாமியாருடைய தாய் மாமா, நான் மாமாவை பண்ணிட்டு இருக்கேன். பாட்டியே சமஸ்கிருத கல்லூரியுடைய முதல்வராக இருந்த மகோபாத்தியாய கருங்குளம் கிருஷ்ண சாஸ்திரிகள். அவர் மகா பெரியவாளுக்கு பட்டத்துக்கு வந்த போதிலே பாடம் சொல்லுகிற பாக்கியம் பெற்றவர். அவர் எங்க அம்மா 9 மாசம் 6 மாதம் கருவிலே தாங்கி இருக்கும் போது பையன் பிறக்கணும், பெரியவா பேர் வைக்கணும் அப்படின்னு குரு சொல்றாராம். சிஷ்யராக இருந்த மகா குரு, லோக குரு, ஏன் பொண்ணு பிறந்தா என் பேர் வைக்கலாமே அப்படின்னாராம். பொண்ணு பிறந்தா எப்படி வைக்க முடியும்? சந்திரான்னு வைக்கவா? ஏன் சரஸ்வதின்னு இருக்குல்ல, அதை வைக்கலாம் அப்படின்னு சின்ன உள்ள போயிட்டாராம். அப்பவே மாமா தாத்தா சொல்லிட்டாராம், கோமதி உனக்கு பொண்ணுதான் பிறக்க போறா, சரஸ்வதி பேரே வச்சுட்டா. அப்படி தந்த பேரு இன்றைக்கு சரஸ்வதி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். நீங்க ஏதோ எனக்கு பட்டம் இருக்கு, பெருமை இருக்குல்லாம் சொல்றீங்கள, அதெல்லாம் அவர் பெயர் வைத்ததால் போட்ட பிச்சை, அவர் கொடுத்த பிச்சை. நான் ஆமா, கலவையில 3 பெரியவாளும் தங்கி இருந்தா. எனக்கு அவர் பேர் வச்சார் பேர், அதையே நான் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப. ஆனா இன்னைக்கும் மடத்துக்குள்ள போன மகா பெரியவா இருந்த போது குருநாதர் கருங்குளம் பரம்பரைன்னு கும்பிடுவார். புது பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திரர், நம்ம சரஸ்வதி வந்திருக்காம்பர். இப்போது நம்ம விஜயேந்திரர் பாத்தியா, உங்க மாமா தாத்தா போட்டோ பாத்தியா அப்படிம்பர். அப்படி அந்த கருங்குளம் பரம்பரை என்ற பாக்கியம் எனக்கு மாமா தாத்தாவால் கிடைத்தது. 2 குழந்தைகளுக்கும் கர்ப்பாஷ்டகம் ஜென்மாஷ்டகம். ஒரு குழந்தைக்கு 9, ஒரு குழந்தைக்கு 7 பூனல் போட்டோம். கலவைக்கு கூட்டின்னு போனோம். அப்போ பெரியவாளுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா. ஒரு 10 படி டின்னு சொல்லுவா இல்லையா, அந்த காலத்துல டின்னு தகரம், அதை போட்டு அது மேல உட்கார்ந்து இப்படி பார்த்தார். என்னை பார்த்த உடனேயே ராமாயணம் சொல்றியாமே நிறைய அப்படின்னார். இப்பதான் பெரியவா சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆமா, உன்னை ராமாயண் சரஸ்வதின்னு சொன்னாராமே. நாத்தான் திருவண்ணாமலையில நான் தங்கி இருந்த அறைக்கு இன்றைக்கு உலகமே என்று கொண்டாடுகிற யோகிராம் சுரத்குமார் எங்க 2 பேரையும் அப்படியே தலையை தொட்டு, இனிமேல் ராமநாதன் சரஸ்வதி இல்லை சொல்லி இருக்கார். கலவைக்கு போறோம். அப்போ காவிய கலைமாமணின்னு பெரியவா கையால அதை தொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறா. அப்படி பார்த்துட்டு கேக்குறாரு, நீ ராமாயண் சரஸ்வதின்னு நேத்திக்கே ஒருத்தர் சொல்லிட்டாரே, எங்கே? திருவண்ணாமலையில நடந்தது. கலவையில அவருக்கு எப்படி, யார் தந்தி இல்லா கம்பி, யாரு செல்போனை வச்சிருந்தா, யாரு வீடியோவா காமிச்சா, எவ்வளவு ஞானிகளுடைய ஒத்த இயல்பு பாருங்க. அதனால உங்க மாமா தாத்தாவோட ஜீன் உனக்குத்தான் இருக்கு, நிறைய ராமாயணம் சொல்லு என்றார். அதில இருந்து ராமாயணம் ராமாயணம் சொல்லி 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 என் வாழ்க்கையே ராமாயண சரஸ்வதியாகவே ஆக்கிவிட்டார் பெரியவா. ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, என்னை பார்த்து ஒண்ணு பண்றியா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணணும் சொல்லுங்க பெரியவா அப்படின்னு. உங்க மாமா தாத்தா கருங்குளத்துக்கு ஸ்தல புராணம் போட்டிருக்கா. ஒரு பக்கம் சமஸ்கிருதத்துல, எதிர்பக்க தமிழ்ல. அத ஒரு 1000 காப்பி பிரிண்ட் போட்டு தரியா? எனக்கு சம்பளமே 300 ரூபா அம்மா. நான் ரொம்ப பணக்காரின்லாம் போய் சொல்ல விரும்பல. 300 ரூபா சம்பளம் காலேஜில். எங்கேயான நிகழ்ச்சிக்கு போனா 10-15 நிகழ்ச்சிக்கு போனா தான் 1000 ரூபா தேரும். உண்மை. அந்த காலத்துல. இப்பெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு பல லட்சம் கேட்கிறாங்க. நாங்கெல்லாம் அப்படி கேட்டது கிடையாது. 50 கொடுப்பா, 100 கொடுப்பா. எத்தனை நிகழ்ச்சிக்கு போனா பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம பிரிண்ட் போடுறது அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு
எல்லாம் பெரியவா பாத்துக்குவா, நீ போ. புதுக்கோட்டையில சர்மா சானிட்டோரியம் பிரஸ்ன்னு இருக்கு, அவ தான் இந்த பக்கம் சமஸ்கிருதம், இந்த பக்கம் தமிழ் அடிப்பா, புறப்படு அப்படின்னு பிரசாதம் கொடுத்து விட்டார் சாத்துக்குடி பழத்தை. ஆனா வந்த மறுநாளே திருப்பூர்ல இருந்து ஒரு தனவந்தர் 10 நாள் ராமாயணம் சொல்ல சொல்லி அந்த காலத்துல 1500 ரூபாய் பணமும் பட்டு புடவையும் கொடுத்தார். அதை அப்படியே இந்த ஸ்தல புராணம் பிரிண்ட் ஆவதற்கு பெரியவா உன பாத்துக்குவான்னு சொன்னா இல்லையா, அங்க திருப்பூர்ல இருந்து நடராஜ செட்டியார் மூலமாக அதை நடத்தி நான் அம்மா பார்த்தேன். அம்மா ஒரு முத நாள் நிமிஷம் உங்க கலவையில வீடியோ லேண்ட்லைன்ல ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கோங்களேன், பிரேக் ஆகுது நிறைய. என்னமா உங்களது பிரேக் ஆகுது நிறைய, வீடியோ வேணா கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. டிவியில இல்ல கேக்கல, நிறைய பிரேக் ஆகுது. அப்படியா, நெட் ப்ராப்ளமா இருக்குமோ? ஆமா, அதுல நெட் இப்ப பேண்ட் கொஞ்சம் லோன் வருது. இல்ல வைஃபை ப்ராப்ளம். அது கொஞ்சம் நீங்க ஒண்ணு வந்து வைஃபை போட்டிருக்கா? இல்ல அந்த வைஃபை ப்ராப்ளம். அதாவது நீங்க ரவுட்டர் பக்கத்துல இருக்கணும், இல்லைனாக்க நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசணும். டிவி பக்கத்துலயே இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். வீடியோ இது இன்டர்நெட் நெட் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க பேசுங்க, நான் வேணா வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். அது பண்ணுங்க. பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க. சாரி, மன்னிச்சுங்கோ, எனக்கு தெரியல. நான் பண்ணிட்டேன். ஆக நாள் ஸ்தல புராணத்தை போடுன்னு சொல்லி பெரியவா பாத்துக்குவான்னா, மறுநாள் திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு அந்த புஸ்தகம் அச்சாவதற்குரிய தொகை அங்கிருந்து எனக்கு பகவான் அவரே கொடுத்து விட்டார்னா இது சொல்லாமல் செய்கின்ற அதிசயம் என்று நான் வியந்து போய் 1000 காப்பி போட்டு பத்திரமா கொண்டு போய் கருங்குளம் கோவில்ல கொடுத்தேன் என்பது ஒரு வரலாறு. அது மட்டும் இல்ல, என் பசங்களை பிரபலம் சொல்லுனாரு. பூனை போட்டு கூட்டின்னு வந்திருக்கேன், பிரபலம் சொல்லு அப்படின்னாரு. சொன்னா வசிஷ்ட, இந்திரபிரபத, பாரத்வாஜ அப்படின்னா. டேய், உங்க கோத்திரம் வசிஷ்ட கோத்திரம் தெரியுமா? திருப்பதி வெங்கடாஜலபதியோட கோத்திரம்டா நீங்க அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிக்கிறார். நாங்க அப்ப எங்களுக்கு வாழைப்பழம் தான் வாங்கிட்டு போக முடிஞ்சது. வாழைப்பழம் ஒரு 16 ரஸ்தாளி பழம் ஒரு சீப்பு பிரிவாட்ட. எல்லாரும் பெரியவங்க ஒரு ஜன்னல் கிட்ட நின்று காட்சி கொடுக்கிறார். கண் ஆபரேஷன் ஆயிருக்கு, ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம், வேக வேகமா எல்லாரும் வந்துட்டான். இவங்கிட்ட அந்த பிரசாதத்தை சின்னவன் சங்கரநாராயணன் கொடுத்தார். அவன் இவ்வளவு பேர் வந்துட்டாளே, எல்லாரும் கையை நீட்டுறாளே அப்படின்னு யோசிக்கிறான் குழந்தை. நான் ஒண்ணுமே சொல்ல, குடுறா அப்படின்னுட்டு பார்த்தா கூட்டம் நிறைய பேர் வந்துட்டா. இவன் என்ன பண்ணான், ஒவ்வொரு பழம் கொடுக்கும்போது இப்படி பெரியவாளை திரும்பி திரும்பி கவலையோட பார்க்கறான். அதாவது நிறைய பேர் வந்துட்டாலே, முடியுமா, எனக்கு மிச்சம் இருக்குமாங்கிறது அந்த குழந்தை கண்ணுல ஏக்கம். திரும்பி திரும்பி பார்க்கறான். பெரியவா சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கார். கரெக்டா 12 பேர் வந்தா. பாக்கி பேரை அங்க கூங்கா போயிட்டு வா போயிட்டு வான்னுட்டான். 12 பேருக்கு கொடுத்தார். பாக்கி 4 பழம் அம்மா, அப்பா, பெரியவா, சின்ன பேருக்கு. பெரியவாக்கு சிரிக்கிறான், இவனும் சிரிக்கிறான். 7 வயசு குழந்தை பெரியவாட்ட போய், பெரியவா எங்களுக்கு 4 பழம் கிடைச்சுடுத்து என்று சொல்றான். கிடைக்குமே கிடைக்குமே அப்படின்னு சிரிக்கிறார். அப்படி குழந்தைகளோடு குழந்தையாக, ஞானிகளோடு ஞானியாக, சம்சாரிகளோடு சம்சாரிக்க உதவுவது போல, அருளாளர்களுக்கு ஞானத்தை வாரி கொடுப்பது போல ஒரு நடமாடும் தெய்வமாக விளங்கினார்கள். ஒரு தடவை அப்பெல்லாம் ஒவ்வொரு மாசமும் நான் ஒரு ஏழை குழந்தைக்கு திருமங்கலையை வாங்கி கொடுப்பேன். அப்பெல்லாம் பவுனே 2000, 1500 ஒரு பவுன். நீங்க நம்ப மாட்டீங்க, 70கள்லாம். அதுக்கப்புறம் 3500 வந்த வரைக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பட்டு புடவை மட்டும் வாங்கித்தரேன், வேஷ்டி வாங்கித்தரேன், பவுன் கிட்ட போக முடியல என்னால அப்படின்னு ஒத்துட்டேன். இப்ப அப்பப்ப செய்யறேன். ஒரு தடவை காஞ்சி காமாட்சிக்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு
திருமங்கல்யம் வாங்கிட்டு பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். எப்பவோ தான் போக முடியும், நினைச்சப்ப போக முடியாது. பெரியவா என்ன பண்ணா, சரஸ்வதி ஒன்று செய்யறியா அப்படின்னார். என்ன பண்ணணும் பெரியவான்னு, புடவைய காமாட்சிக்கு சாத்திட்டு திருமங்கல்யத்தை அவள்கிட்ட சாத்திட்டு எடுத்துன்னு வந்துடும். காமாட்சி என்ன மீனாட்சி என்ன எல்லாம் ஒண்ணுதான், இங்க கொண்டுரும் அப்படின்னார். என்ன சொல்றார் நீ, எனக்கு புரியல. அங்க போனேன், கோயில்ல போனேன், புடவைய சாத்தினா திருமங்கல்யத்துல மஞ்சக்கயிறோட சாத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு பூவையும் வச்சு என்கிட்ட கொடுன்னா கொடுத்துட்டேன். கரெக்டா இங்க திரும்பி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடியும் போது இங்க வரோம். வந்த உடனே திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா அப்படின்னேன். கொஞ்சம் இரு உட்காந்துக்கோ அப்படின்னார். நான் உட்காந்துருந்தேன் கீழே. கரெக்டா ஒரு வயசான பிராமணர் நேர இதை எல்லாரும் கதையில பார்த்து மற்றவா சொன்ன கட்டுரைகள்ல படிச்சிங்க, இது என்னோட அனுபவம். புடவையை அம்பாளுக்கு சாத்திடும், திருமங்கல்யத்தை வாங்கிட்டு வாங்கினார். வாங்கிட்டுட்டேன், உட்காந்துருக்கேன். மஞ்சள் குங்குமம் பூவு அச்சதையோட காமாட்சியோட குங்குமத்தோட அந்த திருமங்கல்யம் மஞ்சள் கயிற்றுல கட்டி. இப்போ இந்த வயசான ஒருத்தர் சொல்றார், இந்த குழந்தைக்கு தோப்பனார் இல்லை, நான் பெரியப்பா, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கல்யாணம் பண்ணணும், திருமங்கல்யத்துக்காக தங்க வேண்டாமா அப்படின்னாரே பார்க்கலாம். உடனே என்ன பார்த்துட்டு, சரஸ்வதி நீ காமாட்சிக்கு தானே திருமங்கல்யம் எழுந்த, அதை மீனாட்சிக்கு கொடுக்குறியா அப்படிங்கிறார். அந்த பொண்ணு பேரு மீனாட்சி. என்ன ஒரு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா எனக்கு. இது நிஜமா எனக்கு நடந்தது. யாரோ அந்த மாதிரி ஒரு அம்மா செயினை கொண்டா, அப்ப நிஜமாவே காமாட்சின்னு ஒரு பொண்ணுக்கு கொடுத்தாம்பா, நீ காமாட்சிக்கு வாங்கினத மீனாட்சிக்கு கொடுத்துறியா அப்படின்னாரே பார்க்கலாம். அந்த பொண்ணு மீனாட்சிங்கிற பேரு. காரைக்குடியில பெரியவா கேம்ப் போட்டிருந்தேன். நான் பள்ளத்தூர் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நகரத்தார்கள் எங்கிட்ட ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. ஆன்மீக சொற்பொழிவுன்னா அப்ப பெண்கள்ல ரொம்ப பேரு. சிவானந்த விஜயலட்சுமிக்கு அப்புறம் நான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் வந்தாங்க. பள்ளத்தூருக்கு ஆள் அனுப்பிச்சாங்க காரைக்குடில இருந்து. பெரியவா வந்திருக்காங்க. சாயங்காலம் பூஜா காலத்துல ஒரு 15-20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் ஏதாவது பக்தி விஷயமா சொல்லணும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போய் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினோம். என்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, தினம் பூஜை நேரத்துல இந்த திரை போட்டிருக்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஏதாவது சொல்றியா? பெரியவா உத்தரவுக்கு காத்துட்டு இருக்கேன் பெரியவா, என்ன சொல்லணும் சொல்லுங்க பெரியவா அப்படிங்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். இவா உன்னை என்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்தினா தெரியுமா? இங்க சரஸ்வதி ராமநாதன் ஒரு பிராமண பொண்ணு இருக்கா, நன்னா பேசுவா, நகரத்தார்கள்னா ரொம்ப மரியாதையா நடத்திக்குவாங்க அவங்கள வேணா வர சொல்றோங்கிறா, எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படிங்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை இப்பவா எனக்கு தெரியும், உங்க அம்மா கர்ப்பவாசத்துல இருக்கும் போதே நான் தெரிஞ்சுட்டவன், என்கிட்ட உன்னை எனக்கு அறிமுகப்படுத்துறா. பிராமண பொண்ணு நன்னா பேசுவா, நான் நகரத்தார்கள் ரொம்ப மரியாதையா அவங்கள நடத்துவாங்கன்னு உன்னை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்துறா அப்படின்னு சிரிக்கிறார். அப்புறம் ஒரு நாள் காலை இப்படி சாச்சின்னு சுபத்துல கையில கல்கி வச்சுட்டார் பெரியவா. எனக்கு பெரியவா தெய்வம்னு எல்லாம் தெரியல, ஆனா நான் என்ன குரு தெரியறது. என்ன பண்ணேன், பெரியவா கல்கி எல்லாம் படிப்பேளா? காரைக்குடில நகரப்பள்ளிக்கூடத்துல பெரியவா கல்கி எல்லாம் படிப்பேளா அப்படின்னு கேட்டேன் பாருங்க. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கடைசி பக்கம்னு கண்ணதாசன் எழுதுறான், அத படி, நிறைய பேச்சுல நீ எடுத்துக்கோ அவனை, அதாவது நீ கண்ணதாசனை புகழ பாடுன்னு சொன்ன மாதிரி எனக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த மாதிரியாக மகா பெரியவர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எனக்கு வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு அப்பெல்லாம் சொப்பனத்துல ஒரு வெள்ளப்படவை கட்டின்ற பாட்டி தலைமாட்டுல வருவா. வெள்ளப்படவை கட்டின்னு இருப்பார் விடோ. அந்த பாட்டி தலைமாட்டுல உட்கார்ந்து இருப்பா. எனக்கு யார்கிட்ட கேட்கன்னு தெரியல. ஆனா எங்க ஆத்துக்கு யார் வந்தாலும், சுவாமிகள் வந்தாலும், சுதானந்த பாரதியார் வந்தாலும், வாசல பிச்சைக்காரி குடுகுடுப்பாண்டி யார் வந்தாலும், உனக்கு பின்னாடி ஒரு பெண் தெய்வம் காத்துன்னு இருக்கு, உனக்கு பின்னாடி ஒரு பெண் தெய்வம் காத்துன்னு இருக்கு, இப்படியே சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. ஏன் நான் ஒரு நாள் காரைக்குடியில
மெதுவா பேசிட்டே இருக்கும்போது பெரியவா அப்படின்னேன். என்னம்மா? பெரியவா, எனக்கு அடிக்கடி சொப்பனத்துல ஒரு கம்னாட்டி பாட்டி, சாரிம்மா, இப்ப அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப எனக்கு தெரியாது, ஒரு கம்னாட்டி பாட்டி வந்துட்டே இருக்கா பெரியவா. சிரிக்கிறார். சிரிச்சுண்டு அவ வந்தா உனக்கு நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா அப்படின்னு கேட்டார். அவ வந்தாலே எனக்கு வியாதி எல்லாம் குணமாயிடுறது, அவ வந்தாலே எனக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பிரமாதமா நடக்கிறது, அவ சொப்பனத்துல வந்தாலே எனக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சு விடுறது. அப்ப சொல்லிட்டு, இதுக்கு நான் உனக்கு அப்புறமா பதில் சொல்றேன், நீ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மதுரைக்கு போயிட்டு வரியா? போயிட்டு அர்த்த ஜாமத்துக்கு போ, பால் காய்ச்சி எடுத்துன்னு போயிட்டு அப்புறமா நீ வா திங்கக்கிழமை அப்படின்னார். நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், இவரை நம்மளை எதுக்கு மதுரைக்கு போக சொல்றார்? எனக்கு புரியல. அந்த மண்டைக்கு அப்ப அவ்வளவுதான், எதேச்சியா தேனியில தம்பி எல்லாம் இருக்காங்கிறதுனால மதுரைக்கு போய் அர்த்த ஜாமத்துக்கு பால் நல்லா காய்ச்சி எடுத்துன்னு போய் பள்ளி இறக்கி பொன்னூஞ்சல் பாட்டெல்லாம் பாடிட்டு இந்த பக்கம் பார்த்தா மீனாட்சி வெள்ளை புடவையில இருக்கா அர்த்த ஜாமத்துல. வெள்ளை புடவை கட்டின்னு மீனாட்சி எனக்கு அப்படி ஒரு காட்சி கொடுக்குறா. ஆஹா, பெரியவா எனக்கு பதில் கொடுத்துட்டா, எனக்கு பெரியவா பதில் கொடுத்துட்டான்னு டக்குன்னு ஒரு பொறி தட்டித்து. மறுநா காரைக்குடி நகர பள்ளிக்கூடத்துல பேச போறேன், காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு, என்ன மீனாட்சி என்ன புடவை கட்டின்னு இருந்தா? பெரியவா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வெள்ளை புடவை கட்டின்னு இருந்தா, நீ அவளை என்ன சொன்ன? விதந்துவான ஒரு அவ கிடையாதுமா, உனக்கு மீனாட்சி அம்பாள் உனக்கு பின்னாடி இருந்து துணை செய்கிறா, நீ எப்படி அவளை இப்படி நினைச்ச? எனக்கு தெரியல பெரியவா, என் புத்திக்கு எட்டல பெரியவா, மன்னிச்சுக்கோ பெரியவா, நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையவே சொல்லி இருக்க கூடாது பெரியவா அப்படின்னு. உனக்கு அம்பாள் பின்னாடி இருக்கா, அவ மீனாட்சியா காமாட்சியோ யாரோ ஒத்தி, அதனால நீ கவலையே படாதே என்று ஆசீர்வாதம் பண்ணினார். அப்பேற்பட்ட குரு நம்ம உலகியல்ல பணம் போறலையேன்னு நினைச்சா பணத்தை கொடுக்கிறார், அறிவு வரலையேன்னு கேட்டா அறிவு கொடுக்கிறார், ஞானம் பக்குவம் வேணும்னா பக்குவத்தை கொடுக்கிறார், குடும்பம் தழைக்கணும்னா தழைக்க வைக்கிறார். தெய்வம் தெய்வம் தான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நான் நினைக்கிறேன் எங்க மாமா பெரியவாளுக்கு பாடம் சொல்லுகிற பாக்கியத்தை பெற்றதால் நாங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றோம். அந்த பாக்கியத்தை பெற்றதால் இன்றைக்கு அக்கா மறுபடியும் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. ஓ என்று உலகம் புகழ வைத்தது அந்த மகான் கொடுத்த பாக்கியம், அந்த மகான் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த குருவை யாரும் மறக்காதீர்கள். ஞாயிற்றை சங்கிலி கொண்டு அளக்க முடியாது, சொல்லி முடியாது. இந்த மகான்கள் நல்ல சகோதரர்கள் எல்லாரும் நிறைய எத்தனையோ விதத்துல அனுகிரகங்களை நமஸ்கரித்து வாய்ப்பளித்தோருக்கும் காதலித்து கேட்டோருக்கும் அம்மா மிக்க நன்றி. நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒன்னொன்னையும் நீங்க அனுபவிச்சத நாங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி அப்படிதான் நாங்க விஷுவலைஸ் பண்ணினோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாருடைய சார்பிலையும் ஒரு ரெக்வஸ்ட், உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்போ தயவு செஞ்சு எங்களோட இந்த பிரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜ்ல நீங்க வந்து கண்டிப்பா பேசணும்னு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறோமா. நன்றிம்மா, மிக்க நன்றி. உங்களோட ஆசைகள் எங்க எல்லாருக்குமே வேணும். கரும்பு திங்கிறதுக்கு யாராவது கேட்பாளா கூலி? நான் நிச்சயம் முடிஞ்ச போதெல்லாம் கலந்துக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா சாரி, நீங்க கொஞ்சம் வீடியோ ஆடியோ சரியில்லை, எனக்கு போட தெரியல, அவ்வளவுதான் அறிவு. இல்ல பரவாயில்ல. ஆனா நீங்க உங்களோட அனுபவங்கள்லாம் நீங்க சொல்றப்போ ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டோம். அப்படி இருந்தது நிஜமாவே. எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, உங்களை அட்லீஸ்ட் பாக்குறதுக்காக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல்ல. மிக்க நன்றிம்மா. வாழ்க 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 வாழ்க.
அடுத்தது நம்முடைய பெரிவா பாடல்களை பாட வருகிறார் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாங்கம்மா. திருமதி ராஜேஸ்வரி இருக்கீங்களா? மாத்தங்கி ஜி இருக்காமா? இருக்கா அதோ இருக்கா. அன்மியூட் இருக்கேன். பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பெரியவாசன். ஒன் செகண்ட். ஹலோ. கேக்குறது, பாடுங்க. தெரியுறதா? இல்ல வீடியோ தெரியல. இப்ப தெரியும். शंकर श्री गुरु चरणं प्रभु, शंकर श्री गुरु चरणं प्रभु, ओ शंकर श्री गुरु चरणं प्रभु, ओ शंकर श्री गुरु चरणं प्रभु, संकटं यावयुं तीर्कुं महाप्रभो, शंकर श्री गुरु चरणं प्रभो, संकटं यावयुं तीर्कुं महाप्रभो, शंकर श्री गुरु चरणं प्रभो, संकटं यावयुं तीर्कुं महाप्रभो, शंकर श्री गुरु चरणं प्रभो, कालड़ी वासा कालड़ी वासा कारुण्यनेसा, कालड़ी वासा कारुण्यनेसा, कालड़ी वासा कारुण्यनेसा, कालड़ी वासा कारुण्यनेसा, காமகோட்டியாய் வந்து கருணையை பொழிவாய், காமகோட்டியாய் வந்து கருணையை பொழிவாய், சங்கர ஸ்ரீ குரு சரணம் பிரபோ, சங்கடம் யாவையும் தீர்க்கும் மகா பிரபோ, சங்கர ஸ்ரீ குரு சரணம் பிரபோ, வேதம் தழைத்திட வையம் செழித்திட வேள்விகள் செய்த வையம் காப்பாய், வேதம் தழைத்திட வையம் செழித்திட வேள்விகள் செய்த வையம் காப்பாய், மாத்தவம் செய்திட்ட மாமுனியே பிரபோ, பிரபோ பிரபோ மாத்தவம் செய்திட்ட மாமுனியே பிரபோ, மாத்தவம் செய்திட்ட மாமுனியே பிரபோ, श्री कृष्ण तुलसी पणियो महा प्रभो, श्री कृष्ण तुलसी पणियो महा प्रभो, शंकर श्री गुरु शरणं प्रभो, संकटं यावयुं तीर्कुं महाप्रभो, शंकर श्री गुरु चरणं प्रभो,
அருமை அருமை. பெரியவாளை பத்தி பாட ஆரம்பிச்சாலே வேர்ட்ஸ் அப்படி ஃபிட் ஆயிடும் போல இருக்கு கரெக்டா. இந்த இந்த எல்லாம் பாடல் சொல்லணும் என்னன்னாக்கா, இது என்னோட அம்மா எழுதின பாட்டு. இது அம்மா நிறைய இறைவன் மேல கடவுள் மேல எழுதியிருக்கா. பர்டிகுலர்லி பெரியவா மேல ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால பெரியவா மேலயும் ஒரு 5-6 பாட்டு எழுதியிருக்கா. அப்பப்ப இப்படி தோணும் எழுதுவா. இந்த பாட்டை வந்து என்னோட குரு கலைமாமணி திரு ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள் தான் டியூன் பண்ணினது. ஸோ இந்த மாதிரி என்னோட அம்மாவோட பாட்டை கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாட்டு மாமா டியூன் பண்ணி அதை எனக்கு சொல்லி கொடுத்தது போகாதைக்கு என்னோட கூட படிக்கிறவாளுக்கும் சொல்லி கொடுத்து அத எங்களோட பாக்கியம், பெரியவாளோட பாக்கியம், பெரியவாளோட ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நீங்க அருமையா பிரசன்ட் பண்றீங்க பத்தியெல்லாம், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அழகா பாடினேன். இது மாதிரி ரொம்ப அதாவது தேங்க்ஸ். ரொம்ப மனசு தொடர மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஸ்பாட்ல வரணுமே. அது எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் நேரம் வந்து கண்டிப்பா அந்தந்த பாடுறப்போ நேரத்துக்கு நமக்கு எப்படியோ அப்படிதான் சொல்லுவா. இன்னைக்கு இப்படி நடந்ததா, இன்னைக்கு இப்படிதான் குரல் அப்படின்னு சொல்லுவா. அந்த ராக தேவதை வந்து அந்த நேரத்துல வந்து உக்காந்து எப்படி பாட வைக்கிறாளோ அப்படிதான் அப்படின்னு சொல்லுவா. ஒரு ராகத்திலயும் தேவதை இருக்கு. அந்த ராக தேவதை நமக்கு அது வந்து ஆசீர்வாதம் பண்ணினாதான் அந்த பாட்டே வரும். அதனால நீங்களாம் அடிக்கடி வந்து நம்மளோட குரூப்ல வந்து பாடணும். இந்த மாதிரி நல்லா கண்டிப்பா பாடுறவாள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். இன்னும் மேல மேல நம்மளோட குரூப் ஷைன் ஆகும். அப்போ தேங்க்யூ ஸோ மச். தெளிவா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்மளுடைய குழுவின் தூணாக விளங்கும் கீதா முத்துசாமி மாமி அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் மகாபெரிவா அக்ஷர பாமாலை அதை பத்தி பேச போறான். அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரம், இனிய மாலை. மகாபெரிவா எல்லாரோட மனசுலயும் இருந்துன்னுதான் ஒன்னொன்னையும் பேச வைக்கிறா, பாட வைக்கிறா. அதுல சந்தேகமே இல்லை. அவரை பத்தி நினைச்சுட்டே இருந்தா போதும், நம்ம மற்றது எல்லாமே ஸ்மூத்தா போகும். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் உபாஸ்மகே அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சற்றுரன் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஜெயச ஹரஹர சங்கரா. காஞ்சி பெரியவாளை பத்தி ஒரு 10 வரி. அனுஷத்தில் உதித்த அருளாளர் சங்கரர், அன்பின் உருவாம் அருள் குரு சங்கரர், ஆதி சிவனாய் அருளும் சங்கரர், ஆழ்துயர் களைந்திடும் அரும் துணை சங்கரர். அனுஷத்தில் உதித்த அருளாளர் சங்கரர், அன்பின் உருவாம் அருள் குரு சங்கரர், ஆதி சிவனாய் அருளும் சங்கரர், ஆழ்துயர் களைந்திடும் அரும் துணை சங்கரர். இன்னுயிர்க்கெல்லாம் புகழ் இடம் சங்கரர், இன்னுயிர்க்கெல்லாம் புகலிடம் சங்கரர், ஈசன் எந்தை அருள் உரு சங்கரர், ஈசன் எந்தை சிவன் அருள் உரு சங்கரர். உத்தம ஆத்ம ஸ்வரூபம் சங்கரர், ஊழ்வினை நீக்கிடும் உயிர் துணை சங்கரர். உத்தம ஆத்ம ஸ்வரூபம் சங்கரர், ஊழ்வினை நீக்கிடும் உயிர் துணை சங்கரர். எண்ணிடும் நலமெல்லாம் தந்திடும் சங்கரர், ஏழை பங்காள அருள் உரு சங்கரர். எண்ணிடும் நலம் எல்லாம் தந்திடும் சங்கரர், ஏழை பங்காள அருள் உரு சங்கரர். ஐங்கரன் போல் தடை நீக்கிடும் சங்கரர், ஐங்கரன் போல் தடை நீக்கிடும் சங்கரர். சரண் அடைந்தவர் துயர்களை ஆண்டவன் சங்கரர். அவரை சரணடைஞ்சிட்டா போரும். ஐங்கரன் போல் தடை நீக்கிடும் சங்கரர், சரண் அடைந்தவர் துயர்களை ஆண்டவன் சங்கரர். என்றும் துணையருள் சத்குரு சங்கரர், ஏக்கம் களைந்து நல்வாழ்வருள் சங்கரர். என்றுமே துணையருள் சத்குரு சங்கரர், ஏக்கம் களைந்து நல்வாழ்வருள் சங்கரர். ஒப்புயர்வு இல்லா ஒரு துணை சங்கரர், ஓதும் வேத மெய்ப்பொருள் சங்கரர். ஒப்புயர்வில்லா ஒரு துணை சங்கரர், ஓதும் வேத மெய்ப்பொருள் சங்கரர். அவ்வியமில்லா அருள் ஞான சங்கரர், அவர் பாதம் துணையாய் அவனியில் வாழ்வோம். நமஸ்காரம். குருமூர்த்தி ஸ்மரே நித்யம், குரோர் நாம சதாபஜே, குரோர் ஆக்ஞா பிரகுர்வீத, குரோர் அந்ய ந பாவயேத். ஸ்ரீ குரு பாத தர்சனம் பகுஜன்ம பாப விமோசனம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நமஸ்காரம்.
நன்றி கீதா மாமி, ரொம்ப நல்லா. ஆஸ் யூஷுவல், உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அடுத்து குரு பரம்பரை. குரு பரம்பரை பத்தி நம்மளுடைய மாதங்கி சுரேஷ் அவர்கள் பேச வருகிறார். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரிவா சரணம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முத்தான்வகம். நம்ம மகாபெரிவாவை சிவனா ஈஸ்வரன் அப்படின்னு எப்பவுமே சொல்றோம், காமாட்சியாவும் பாக்குறோம். ஆனால் ஒரு பக்தைக்கு அவர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு குரு பரம்பரைக்கு போகலாம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பொள்ளாச்சி ஜெயம் மாமி, ஜெயலட்சுமி மாமி, அவளோட மருமகள் போட்ட பதிவு இது. அவளுக்கு மகாபெரிவா மேல மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் உண்டு. ஒரு தடவை அவ காஞ்சிபுரத்துல மகாபெரிவாவை பாக்குறதுக்காக போறா. அப்ப அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும் பொழுது மகாபெரிவாக்கு கைங்கரியம் பண்ற ஸ்ரீமட்டம் பாலு அவர்கள் அவர் சொல்றாரு அது மாதிரி மாமி கிட்ட, ஜெயம் நீ பெரியவா கிட்ட பாதுக கேளு, உனக்கு கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாமி சொல்றா, நானா போயெல்லாம் கேட்க மாட்டேன், அவர் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா, பக்தி இருக்கு பிடிவாதமும் இருக்கு, பெரியவா கிட்ட ரொம்ப சுவாதீனம் உடையவா மாமி, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் போய் நின்னுடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மகாபெரிவா கிட்ட அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த அந்த கேப்ல என்ன சம்பாஷணை நடந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. மகாபெரிவா பாலு மாமாவை பாக்குறார், ஒரு ஒரு அர்த்தத்தோட பாக்குறார். உடனே பாலு மாமா உள்ள போய் ஒரு ஜோடி பாதுகையை கொண்டு விக்கிறார். வச்ச உடனே மகாபெரிவா அந்த டைம்ல ஒரு சாய்வு நாற்காலியில உட்கார்ந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். அப்ப அவர் அந்த பாதுகையை வச்ச உடனே அந்த பாதுகையை எடுத்து தன்னோட கால்ல மாட்டின்னு விடுறார். கொஞ்ச நேரம் அது அவருடைய பாதத்தை அலங்கரிச்சுட்டு இருக்கு. அப்புறம் பாலு மாமா அந்த பாதுகை நம்ம கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட முயற்சி பண்ணா மகாபெரிவா காலை உள்ள இழுத்துக்கிறாராம். அதுக்கு அவர் இடமே கொடுக்கல. சரி, 1 மணி நேரமா அவருடைய பாதத்தை அதை அலங்கரிச்சுட்டு இருக்கு. மகாபெரிவா கூடயே கைங்கரியம் பண்றதுனால பாலுமாமாக்கு மகாபெரிவா என்ன நினைக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யூகிக்க முடியறது. உடனே அவர் என்ன சொல்றாரா, ஜெயம் மாமிட்டு போய், ஜெயம் நீ போய் இப்போ கேளு, அந்த பாதுகை நீ எப்படியாவது கழட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறாராமா. ஜெயமாமிக்கு பயமா இருக்கு, நான் மாட்டேன், அது எப்படி நான் போய் அந்த மாதிரி செய்யறது, எனக்கு பயமா இருக்கு, இல்ல இருந்தாலும் நீ அவர் முன்னாடி போய் நில்ல, அவர் என்னதான் சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜெயமாமி போய் நிக்கிறா. நின்ன உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலே மகாபெரிவா தன்னுடைய கால் எப்படி நீட்டுறாராம். அவ வாகாது எடுத்துக்கிறதுக்கு. ஜெயமாமிக்கு பயமா இருக்கு, இருந்தாலும் அந்த பாதுகை கழட்டி எடுத்துக்கிறா. ஏன்னா அதுதான் பெரியவாவும் நினைக்கிறது, அவளுக்கு அதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நடுக்கமா இருக்கு, பயந்துண்டே எடுத்துடுறா. எடுத்துட்டு கையில வச்சுன்னு பாக்குறா. அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் அதை அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஒரு 4 அடி நடந்து போன உடனே ஜெயமாமி தன்னோட கையில இருக்கிற அந்த பாதுகைய பாக்குறா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. வலது பாதுகை பெருசா இருக்கு, இடது பாதுகை கொஞ்சம் சின்னதா இருக்கு. அவளுக்கு ஒன்னும் புரியல, இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படி திரும்பி பாக்குறா. அப்ப பெரியவா சொல்றாரா, இடது பாதம் தானே சின்னதா இருக்கு, போ போ அப்படின்னு சொல்றாராமா. அவளுக்கு ஒரு மாதிரி சுரீர்னு புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அந்த பாதுகைகளை எடுத்துட்டே போய் நின்னுடுறா. அப்ப பாலு மாமா வரார். என்ன ஜெயம் என்னாச்சு அப்படின்ன உடனே நடந்ததை சொல்றா. பாத்தியா இந்த பாதுகைன்னு அவரும் பாக்குறார். என்ன கொஞ்சம் சைஸ் வித்தியாசமா இருக்கே, நான் ஒருவேளை தெரியாம பாதுகையை மாத்தி ஏதாவது எடுத்துன்னு கொடுத்துட்டேன் போல் இருக்கே, நான் வேணா மாத்தி திரும்ப கொண்டு கொடுக்கவான்னு உடனே ஜெயமாமி சொல்றாளாம், இல்ல இல்ல இதுல பாருங்கோ, வலது பாதத்துல இருக்கு, நம்ம இந்த பாதுகை மாட்டிக்கும் போது ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் இல்லையா, வலது பாதுகையோட குமிழ் தடிமனாவும் ஆண்மையாகவும் இருக்கு, இடது பாதம்ல இருக்கிற குமிழ் ரொம்ப நளினமா பெண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் 2 பேருக்குமே புரியறது, சிவனும் பார்வதியும் சேர்ந்துதானே நம்ம அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல மகாபெரிவா ஒரு அர்த்தநாரீஸ்வரரா ஜெயமாமிக்கு காட்சி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது. இல்ல இல்ல எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், இததான் அவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகாபெரிவாவை நம்ம சிவனாகவும் நினைக்கிறோம், அம்பளாவும் நினைக்கிறோம், அவர் அர்த்தநாரீஸ்வரராகவும் இருந்திருக்கார் அப்படிங்கிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு அவர் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கான்னா, இன்னைக்கும் அது வேப்பத்தூர் தஞ்சாவூர் மாவட்டத்துல அங்க இருக்கிற அந்த இல்லத்துல இன்னுமே அதை பூஜை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப சிரத்தையா ஒரு பூஜை அங்க நடக்கிறது அந்த பாதுகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து என்னன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கடல் இறைஞ்சின்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மகாபெரிவாவை வந்து நம்ம அர்த்தநாரீஸ்வரராகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட குரு. அந்த குரு வந்து குரு பரம்பரையில இன்னைக்கு நாம பார்க்க போறது 22வது குருவான ஸ்ரீ பரிபூர்ண போதீந்திர சரஸ்வதி சுவாமிகள். காலம் கிபி 447 481. மராட்டிய மாகாணத்தில் ரத்னகிரிங்கிற ஊர்ல ஒரு அந்தனர் குடும்பத்துல பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் ராமநாதன், இவருடைய இயற்பெயர் மதுரன். தன்வந்திரியை போல மருத்துவத்துல ரொம்ப சிறந்தவரா இவர் இருந்திருக்கார். ஆஸ்மா பிலாபக சாஸ்திரம் அப்படிங்கிறதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவரா இருந்திருக்கார். மிகப்பெரிய யோகியா இருந்திருக்கார். இவர் ரௌத்ர வருடம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு ஜெகநாத கஷேத்திரத்துல சித்தி அடைகிறார். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. பெரிவா சரணம், நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருந்தது மாதங்கிஜி, எப்பொழுதும் போல. நீங்க பேசுறதுக்கு கேட்கவே வேண்டாம். அதுவும் இன்னைக்கு பிரதோஷம் வேற, சிவன் அர்த்தநாரீஸ்வரர் 2 பேரை எடுத்துட்டேன். அடுத்து ஏகே புவனேஸ்வரி இருக்கேளா? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. சுபா, சுப்புலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆ. காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார் நினைத்தது கைகூ. சுபா மியூட்ல இருக்கேள். மியூட் ஆயிட்டு. காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார் நினைத்தது கை கூடும். காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார் நினைத்தது கை கூடும். சத்குருவான சந்திரசேகர சரஸ்வதியை, சத்குருவான சந்திரசேகர சரஸ்வதியை குருவே நமோ என்று ஜபித்திடுவோம் நாமே. குருவே நமோ என்று ஜபித்திடுவோம் நாமே. காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார் நினைத்தது கை கூடும். குருவின் அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். குருவின் அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். திருவின் அருள் இருந்தால் நன்மைகள் பயக்கும். குருவின் அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். திருவின் அருள் இருந்தால் நன்மைகள் பயக்கும். குருவும் திருவும் ஒன்றென்றறிந்து, குருவும் திருவும் ஒன்றென்றறிந்து குருவை சரணடைந்து ஜபித்திடுவோம் நாமே. குருவும் திருவும் ஒன்றென்றறிந்து குருவை சரணடைந்து ஜபித்திடுவோம் நாமே. காஞ்சி மகான் என்ற சொல்லே மந்திரம் கருத்துடன் ஜபித்தார் நினைத்தது கை கூடும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அருமை சுபா, நன்றி.
அரவிந்த் ஐபேட்ல இருக்கிறது புவனேஸ்வரியா? ஆமாம் மேடம். ஓகே, பாடுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவா சரணம். मंदहास प्रकाश नमो नमः, मंद्रतंत्र स्वरूप नमो नमः, चंद्रशेखर स्वामी नमो नमः, अरुள் தாராய் ஞான சத்குணநாத நமோ நமः, दीन रक्षक धीरा नमो नमः, मोहन तत्पर देव नमो नमः, अरुள் தாராய் कांची मानगर वास नमो नमः, वांछितार्थ प्रदाता नमो नमः, शांत सद्गुरु स्वामी नमो नमः, अरुள் தாராய் தாயினோமி கணேச நமோ நமः, வேதன நெறிதாச நமோ நமः, மானுடம் தொழும் ஈச நமோ நமः, அருள் தாராய் சந்திரமௌளியும் அம்பாளும் நீர் என வந்தருளும் தரும் காமாட்சி தாயென எங்கள் சங்கர என்றே பணிந்திட அருள்வாயே मंदहास प्रकाश नमो नमः, मंद्रतंत्र स्वरूप नमो नमः, चंद्रशेखर स्वामी नमो नमः, अरुள் தாராய் चंद्रशेखर स्वामी नमो नमः, अरुள் தாராய் ஆஹா. ரொம்ப அருமை அருமை. அனுஷம்னா எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வந்துடுறது போல இருக்கு புதுசா, நிஜமாவே ரொம்ப பாலாஜி ஆ, பாலாஜி சொல்லுங்க வித் யுவர் பர்மிஷன், எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு பெரியவா திரும்ப திரும்ப உனக்கு அம்மாவும் அப்பாவும் நான் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாவும் அம்மாவும் நான் தான், பிசைட்ஸ் பீயிங் குரு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோன்றது. அதனால ஒரு 4 வரி அதை சொல்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் ப்ளீஸ். தயை காட்டும் தாய் நீயே, தாங்கி நிற்கும் தந்தையும் நீ, தஞ்சமென வந்தோர்க்கு வழிகாட்டும் குருவும் நீ, வஞ்சமற்று அருள் நிதியை வாரி வாரி வழங்கிடுவீர், நெஞ்சில் என்றும் குடியிருந்து வழிகாட்டு கரையேத்து அப்படின்னு சுவாமி பத்தி தோணித்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பி திருப்பி ஒரு எம்பசிஸ், நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் குரு அப்படிங்கிற நம்ம நல்ல இடத்துலதான் சேர்ந்திருக்கோங்கிறது நம்ம குரூப்ல எல்லாருமே we can feel proud, safe and happy. Thank you. தேங்க்யூ கீதா மாமி. மாத்தங்கி, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? விசாலி இருக்கா போல் இருக்கு. இல்ல, யூபி மேடம் இருக்காளே. எத்தனை நிமிஷம் டைம் இருக்கு? 5 இல்ல, மினிட்ஸ் இல்ல, வர வரைக்கும் 2 வர minutes வரைக்கும் தான் இருக்கு. இல்ல தெரியல, வந்துருவார் அவரு. பட் அது வரைக்கும் ஏதாவது நீங்க மகாபெரியா பத்தி யாருன்னா சொல்லலாம், இல்ல பாட்டு பாடலாம். ஜி, அடியேன் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா? மகாபெரிவா நான் அவர் நேரடியா தரிசிக்கிற பாக்கியம் இல்ல. பட் இப்போ இந்த குரு பூஜை பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஆத்துல நடக்கிறதே ஒரு மிராக்கிள் மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன். சொல்லுங்க. சோ ஒரு தரம் மகாபெரிவா குரு பூஜை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்காக நம்ம சரணாலயத்துல கேட்டு நமக்கு வந்தது பண்ண சொன்னா.
சோ வியாழக்கிழமை பண்றதே எங்க ஆத்துல வந்து மகாபெரிவா விக்கிரகமோ எதுவுமே அப்ப இல்ல. சோ வேணும்னு சொல்லும் போது எல்லாரும் சொன்னா மங்கள் போகணும், இல்லைன்னா கிரி போகணும், இங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள எங்கேயும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா. அப்போ நான் எப்போதும் இந்த மாதிரி சாமான்கள் வாங்கக்கூடிய கடையில போனோடனே அங்க வேலை பண்ற பொண்ணு சொன்னா, ஒரே ஒரு மகாபெரிவாளோட இது இருக்கு எங்களுக்கு, கொலூபம் மாதிரி நாங்க பண்ணினது, அது ஒருத்தர் கேட்டிருந்தா ரொம்ப நாளா கேட்கல, குடோன்ல இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்து வந்து தரேன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்துட்டா. சரி நாங்க மகாபெரிவா அன்னைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை அந்த பூஜை பண்ண போறோம்னு சொல்லி அவ ஆத்துல வந்து இலை பண்ணியிருந்தேன் அந்த மகாபெரிவாளை. அப்போ எங்க தெருவுல நாங்க வீதி பிரதட்சணம் போறதே வடக்கு உத்தர வீதியில மகாபெரிவா கிரகம் அப்படின்னு சொல்லி, மகாபெரிவா சத்தாரால இருக்கிறதே ஒரு மாமா, அந்த மாமா உஞ்சவிருத்தி மாமான்னு நாங்க சொல்வோம். அவ்வளோ பெரிய மகாபெரிவாளை அந்த இடத்துல ஏலை பண்ணி அவர் வந்து அந்த கிரகம் அன்னைக்குதான் அந்த கிரகத்துக்கு மகாபெரிவா வந்திருக்கா. வச்சுட்டு இருந்தோடனே நாங்க போய் சொன்னோம், நாளைக்கு நாங்களும் கூட ஆத்துல பெரியவா பூஜை பண்ண போறோம், வியாழக்கிழமையில இருந்து மகாபெரிவா பூஜை 9 வாரம் பண்ண போறோம்னு சொன்னோம். அப்ப சொன்னாரு, இவரையும் அழைச்சுன்னு போயேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாமா. உடனே நான் வந்து போயிட்டு அடுத்த நாளைக்கு நம்ம ஆத்துக்கு அவரை ஏலை பண்ணும்போது நாங்க வாசல்ல அவர் பூர்ணகும்பம் மகாபெரிவா வரத்தே நம்ம எப்படின்னு பூர்ணகும்பத்தோட நானும் இவரும் இருந்தோம். பார்த்துட்டு உடனே அவர் சாவியை கொடுத்து அமிச்சு அந்த ஆத்துல இருந்து மகாபெரிவா பாதுகை எடுத்துட்டு வர சொன்னார். உடனே பாதுகை எடுத்துன்னு வந்து ஊஞ்சல்ல பெரியவா மகாபெரிவாளும் நான் ஒரு சின்ன மகாபெரிவா வாங்க 2 பேருமா இருந்துட்டு அன்னைக்கு பூஜை நடந்தது. நடக்கிறதே நான் நினைச்சுக்கிறேன், எனக்கு வந்து பாடவே தெரியாது. எங்க ஆத்துக்காரங்க மகாபெரிவா வந்து நாளைக்கு அடுத்த நாள் காத்தால வரைக்கும் இங்கதான் இருக்க போறார், ஆனா வந்து நமக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தாத்துல பாட தெரிஞ்ச குழந்தைகள்லாம் வந்து பாடினா மகாபெரிவா பாட்டா வராது, வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். சோ அவளும் பாட போறது பாடாமலே அனுப்ப போறோம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஆத்துக்கு இந்த பூஜை பண்றோம்னு. அவ வந்து பாத்துட்டு என் வைஃபை பார்க்க கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு, அந்த வைஃப் எங்க ஆத்து கீழே ஒரு பொண்ணு ரொம்ப சென்னையில இருந்து இப்ப வந்து இங்க இருக்கா, அவளுக்கு மகாபெரிவாளோட ரொம்ப பெரிய பக்தை, அவளை வர சொல்றேன்னு சொன்னோடனே அவ வந்து ஆத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ அழ ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவு பெரிய மகாபெரிவா அப்படியே ஊஞ்சல உட்காந்து இருக்க மாதிரியே இருந்தார் அவர். அவ அழுதோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்து, அவளாதே வருத்தப்படாதேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நான் ரொம்ப நேரா பாடுவேன், கொஞ்சம் பாடட்டுமான்னு கேட்டா. அன்னைக்கு காமாட்சி பஞ்சத்துல ஆரம்பிச்சு காமாட்சியோட மங்களம் வரைக்கும் டிப்பிக்கலா ஒரு பத்ததியோட அவ பாட, எங்க ஆத்துக்கார மிருதங்க வாசிக்க ஃபுல். எனக்கு வந்து அதுக்கு 3 நிமிஷம் முன்னாடிதான் நினைச்சிருக்கேன் நமக்கு பாட தெரியாது, பாடாம பெரியவாள் அடுத்த நாள் அனுப்ப போறோன்னு. அவ பாட நான் அழ, எனக்கு அந்த பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னோடனே அவ ஹஸ்பண்டும் இங்கதான் இருக்காரு, நான் அவளுக்கு ஒரு புடவையும் வேஷ்டியும் கொடுத்தேன். ஷீ ஸ்டார்டட் கிரையிங். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நினைச்சிருந்தேன், நாளைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, அப்பா தவறி போய் 10 நாள் தான் இருக்கு, அதனால ஆத்துல ஒண்ணும் வாங்க முடியாது, பெரியவா வந்து எனக்கு நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி இல்லைன்னு நினைச்சிட்டாரு போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வந்து எனக்கு புடவை விஷயம் தரையில், நாளைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி பெரியவா கொடுப்பா. அன்னைக்கு வந்து எனக்கு அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. அப்போ அதுக்கப்புறமும் அவர் சொல்ல முடியாம அவ்வளவு தூரம் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு அந்த அனுஷ பூஜை பண்றேன். ஒன்னொன்னும் என் பெரிய பிள்ளை முதல்ல வேலை ஜாயின் பண்ணது வைகாசி அனுஷத்தன்னைக்கு. அவன் அடுத்த வருஷம் வைகாசி அனுஷம் முடிஞ்சு ஆவணி அனுஷத்தன்னைக்கு அவனோட கான்வெகேஷன். சோ சின்னவன் திருப்பி படிக்க ஜாயின் பண்ணது அன்னைக்கு வைகாசி அனுஷம். அப்படியே நான் இருக்கேன்னு சொல்லிண்டே இருக்காரு பெரியவா. இது லௌகிக்க விஷயம்தான், ஆனாலும் அவருடைய இது எங்கேயோ இருக்கார், ஆனாலும் அந்த லௌகிக்கத்திலயும் உங்க கூடவே இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிண்டே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு நாளும். அதனால இந்த அனுஷம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அது ஒரு கூஸ் பம்ஸோட தான் அதை கேட்கவே முடியும், யாரு என்ன அதை பத்தி பேசினாலும். நமஸ்காரம். நன்றி கோமதி. நம் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் டாக்டர் காமகோட்டி அவர்கள் இது ஆயிட்டார் நினைக்கிறல, ஜாயின் பண்ணி. நமஸ்காரம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப வெரி ஸ்பெஷல் டே. 2 ஸ்பீக்கர்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா கிடைச்சிருக்கா. வி ஆர் சோ ஹாப்பி. ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டாக்டர் காமகோட்டி. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். ஜஸ்ட் a few words. Dr. Kamakoti Veenathan received his MS and PhD degrees in Computer Science and Engineering from IIT Madras. He joined the faculty of IIT Madras in 2001 and took over as its director in January 2022. இவரை பத்தி எனக்கு சொல்றதுக்கு என்ன ஒன்னே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் பெரியவா எல்லாரும் அதை சொல்றா, ஆனா இவ அப்பா வந்து பெரியவாவுடைய நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் தெரியும் வீணாதன் அவரை பத்தியும் நிறைய தெரியும். மகன் தந்தை காற்றும் சொல், இவன் தந்தை என்னாற்றான் கொல்லணும் சொல்லுன்றதுக்கு இவர் தான் பெரிய அத்தாரிட்டின்றது, அது உண்மையை நிரூபிச்சுட்டார். நம்ம நிறைய அவர்கிட்ட கேட்கணும், அனுபவங்கள் கேட்கணும்ன்ற எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கும். லெட் அஸ் வெல்கம் டாக்டர் காமகோட்டி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். பிரணாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கர ரூபிணம் ஜோதிர்மயம் குரும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி.
இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பெரியவா ஆராதனை இப்போதான் முடிஞ்சிருக்கு. 1994 நல்லா அவர் வந்து தன் பூத சரீரத்தை விட்டுட்டு போனாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஆத்மா இங்கே தான் இருந்துட்டுருக்கு. முன்னாடி பேசினவா அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் கேட்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. நிச்சயமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் இருந்து நம்மளை கைடு பண்ணுறாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்பா சொல்லியிருக்கார், அந்த ஒரு சன்னியாசி சித்தியானா 3 கலை இருக்கும். அது ஒரு கலை அந்த அதிஷ்டானத்தில் இருக்கும். அந்த அதிஷ்டானத்தில் போய் நம்ம எதை நம்ம வேண்டின்றாலும் எதை செஞ்சாலும் சரி, அது உடனே நமக்கு அந்த ஒரு பலனை கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நான் வந்து பெரியவாளோட அனுபவங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 1974, 72, 73 நான் வந்து அப்பா வாரம் சிவாஸ்தானம் போயிட்டு இருப்பார். நிறையா புஸ்தகங்கள் எழுதினா பெரியவா டிக்டேட் பண்ணி அப்பா அதை எடிட் பண்ணி நிறையா புஸ்தகங்கள் போச்சு. நிறையா சோனீஸ் பண்ணியிருக்கா. நிறையா ட்ரஸ்ட்டுக்கு நிறையா வேலை, மடத்து சம்பந்தமாக நிறையா வேலைகள் அப்பா செஞ்சுன்றதுனால வாரம் போகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே சாயங்காலம் மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சோடனே கிளம்பி இங்கேருந்து ஒரு ராமநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஒரு கார் வச்சுருந்தார், ஸ்ரீராம் ட்ராவல்ஸ்னு, ராமநாதன் ட்ராவல்ஸ்னு. அதில் கார் எடுத்துட்டு போயிடுவோம். அங்கே போய்ட்டு அங்கே சாயங்காலம் மட்டும் ராத்திரி மட்டும் இருந்துட்டு சில சமயம் மறுநாள் இருந்துட்டு அப்படியே அந்த சிவாஸ்தானத்திலேயே ஒரு மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தையாக தான் நான் இருந்தேன். நிறையா பெரியவா எனக்கு அனுகிரகங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். குறிப்பாக நான் சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம் கிமத பரமஸ்தி ஜென்மசாபல்யம். ஆஸ்தே தேசிக சரணம், என்னோட குருவோட தேசிகர் அவரோட குருவோட அந்த சரணார விந்தங்கள் இருக்கு. ஆஸ்தே தேசிக சரணம், டக்குன்னு வந்து போயிடுது. ஆஸ்தே தேசிக சரணம், ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே துதீக்ஷணே கருணா. நிரவதி ராஸ்தே துதீக்ஷணே கருணா, உன்னோட கருணையான பார்வை, அளவில்லாத ஒரு கருணையான பார்வை என்கிட்ட இருக்கு. நிரவதி ராஸ்தே துதீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம், நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் உபதேசங்களும் இருக்கு. கிமத பரமஸ்தி ஜென்ம சாபல்யம், இதெல்லாம் இருந்த பிறகு எனக்கு ஜென்மா சாபல்யத்துக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம் கிமத பரமஸ்தி ஜென்ம சாபல்யம். அதனால ஒரு குருவோட வார்த்தைகளை நம்ம கேட்டு அவ சொல்ற மாதிரி நம்ம நடந்துடணும்னா வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு ஒரு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. அது கெட்டது மாதிரி நமக்கு தோணும், ஆனால் அதில் பல நல்லது இருக்கும். இதுதான் வந்து பெரியவாளோட என்னோட அனுபவம். பெரியவா சொல்லி நான் கேட்டதுனால எனக்கு நடந்த அனுபவங்கள்ல இதுதான் முதல் அனுபவம். குறிப்பாக நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஐஐடி மெட்ராஸில் வேலை கிடச்சிது. அப்போ சம்பளம் வந்து 1/10 கம்பெனியில் ஒரு 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 அமௌண்ட் வாங்கியிருந்தேன்னா எக்ஸாக்ட்லி டிவைட் பை 10, அதான் ஐஐடி மெட்ராஸோட சேலரி. அப்படி இருக்கிறதே நான் வந்து இது ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். திஸ் இஸ் எ டெசிஷன் பிட்வீன் எ ப்ரொஃபஷன் அண்ட் மணி. அப்போ போகிறதே பெரியவாள்கிட்ட அதிஷ்டானத்தில் போய், அப்போ பெரியவா சித்தி ஆகிட்டார் 2001. அதிஷ்டானத்தில் போய் வேண்டிண்டு ஒரு 2 தாளில் இது எடுத்துக்கலாம், வேண்டாம் ஐஐடி போகலாம், இல்லை அந்த கம்பெனியில் இருக்கலாம் அப்படின்னு 2 தாளை போட்டு அதில் அந்த சீட்டை குலுக்கி போட்டு, அவர் சேப்புராமூர்த்தி தான் இருந்தார், அவர் எடுத்து இது மாதிரி சொல்லிவிட்டு இவன் இங்கே போகணுன்னு சொல்கிறான், இது 2 ஆப்ஷன் கிடச்சிருக்கு, எதில் போகலான்னு சொல்லி பண்ணோன்னே அவர் ஒரு இதை எடுத்து கொடுத்தார். ஐஐடி ஜாயின் பண்ணுன்னு வந்தது. இதில் என்ன, ஒரு குருகிட்ட நமக்கு இருக்கிற ஒரு பக்தியில் என்னன்னா,
அந்த பணம் வந்து அது அந்த க்ஷணத்துலேருந்து அந்த பணம் வந்து ஒரு விஷயமா நமக்கு படாம போயிடுது. ஏன்னா பெரியவா சொல்லிட்டா நம்ம இதை நம்ம மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை, திருடமான நம்பிக்கை நமக்கு அதுல வந்தது. அது எவ்வளவோ எவ்வளவோ நன்மை, எத்தனையோ உலகத்துல எத்தனையோ பேருக்கு நன்மை செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலமா நமக்கு கிடைச்சது. இதுதான் நமக்கு வந்து ஒரு குரு பக்தியோட ஒரு குருவும் இந்த டெஸ்ட் பண்ணுவார். எந்த இடத்துல இவன் நம்மளை சொன்னத்தை கேட்கறானா இல்லையான்னு. அதை போட்ட பாதையை அப்படியே ஒரு குதிரைக்கு சாணம் கட்டினா மாதிரி அந்த போட்ட பாதையை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா எந்த விதமான அப்புறம் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஒன்று சொல்லி நம்ம செஞ்சுட்டோம்னா அதில் அவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த குருவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படியான ஒரு நம்பிக்கை நமக்கு பெரியவா மேலே இருந்துருச்சுன்னா எந்த விதமான இன்னல்களும், எந்த விதமான கஷ்டங்களும், எந்த விதமான அவமானங்களையும் நம்ம தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுப்பார். நம்ம எந்த விதமான ஒரு சேலஞ்சையும் நம்ம மீண்டு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை அவர் பண்ணுவார். இதுதான் என்னோட ஒரு பெரிய அனுபவம். ரெண்டாவது, என்னை வந்து ஒரு தடவை நான் அப்பா ஒரு 4-5 பேர் இருக்கிறது, நீங்கள்லாம் இந்த நாட்டை விட்டு வெளில போகக்கூடாது, நீ பாஸ்போர்ட்டு நீ வந்து இங்கேயே இருந்து நாட்டுக்கு சேவை செய், உனக்கு என்னெல்லாம் நல்லா நடக்கணுமோ இப்பயே அதை அனுகிரகம் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவு ஒரு அனுகிரகம் கிடைச்சிது. அதனால் அதையும் நான் வச்சுட்டு எவ்வளவு நமக்கு அதை வெளி தேசங்கள் போகிறதுல எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் அந்த அந்த நம்ம ஒரு பாஸ்போர்ட் இருந்தால் தானே வெளி தேசம் போக தோணும், பாஸ்போர்ட்டே வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு தீவிர கொள்கையோட இருந்துட்டேன். வி ஆர் த ஃபர்ஸ்ட், நான் டைரக்டர் ஆனப்புறம் we are the first IIT to start an abroad campus without a director traveling abroad. ஸோ இதுதான் வந்து பெரியவா அனுகிரகம். இது வந்து நான் எனக்கு அச்சீவ்மெண்ட் இல்லை, நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு மானிடர். பெரியவாளோட அனுகிரகத்தில் ஒரு வெளிநாடே போகாத, பாஸ்போர்ட்டே இல்லாத ஒரு டைரக்டர், அந்த இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் எவர் IIT டு ஓப்பன் அப்ராட் கேம்பஸ் அவர் கிடைச்சிது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணினேன் அதுதான் நான் சொல்லவே வரல. அது மாதிரி நினச்சுட்டா உடனே அந்த கர்வம் மண்டையை தட்டினோம். நான் வந்து பெரியவா சொன்ன ஒரு பாதையை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா அவர் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். குறிப்பா சிஷ்யால அவர் ரொம்ப பாதுகாப்புங்கிறதுக்கு இன்னொரு 2 சொல்றேன். ஒரு தடவை ஒருத்தர் ஒரு எக்ஸ் அவருக்கு சீனியர் ஒய்ய அழைச்சிட்டு தரிசனத்துக்காக போறார். அப்ப அந்த சீனியர் வந்து நிறைய ஃபாரினர்ஸோட சேர்ந்து தரிசனத்துக்கு போறார். அப்போ போறதே இந்த எக்ஸ் என்ன பண்ணார், நீங்க முன்னாடி போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த கார்லாம் வரும் முன்னாடி, இந்த ஜீப்பு போலீஸ் அது மாதிரி வரும், நீங்க போலீஸ் ஜீப்ல போய் அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ, நீ வந்து இவாள்லாம் நல்ல ஏசி கார்ல வந்திருக்கா. எல்லாம் இப்போ தரிசனம்லாம் ஆச்சு. தரிசனம் ஆனோடனே, ஏய் நீ எப்படி வந்த, நான் முன்னாடி அந்த நாங்கள்லாம் காரில் வந்துட்டோம், நீ எப்படி வந்தேன்னு. நான் அந்த முன்னாடி வந்த இந்த ஜீப்பில் வந்துட்டேன், நீ முன்னாடி வர பைலட்டில் வந்துட்டு அவெல்லாம் காரில் வந்தாலா, நீ இப்போ போக வேண்டாம், நீ இங்கே இரு, நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். பட்டுன்னு மண்டையில் அடிச்சு. அது மாதிரி தன்னோட சிஷ்யால பாதுகாக்கிறதுல, அவளுக்கு ஒரு அவமானம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுல பெரியவா ரொம்ப ஷூடா சிலதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஒருத்தர் பெரிய வித்வான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கல்யாணத்துக்கு போனோடனே அங்கே கல்யாணத்தில் அவர் உட்கார்ந்தார். அவருக்கு சம்பாவனை கொடுப்போன்ட்டு இவரோட வேஷத்தை பார்த்து இவர் யாரோ ஒரு யாச்சகத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி அந்த கல்யாணத்தில் இருக்கிறவர் அவரை பிடிச்சி வெளில போயிடு, இங்கே ஒன்று வித்வானுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போன்னு. இவர் கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டு ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான் போல இருக்கு, நமக்கு ஏதோ சம்பாவனை வரும்ட்டு திருப்பி வந்து உட்காந்துருக்கார்.
ஒரு தடவை சொன்னா புரியாது, வெளில போங்கன்னு எடுத்து வெளில அனுப்பிச்சுட்டா அவரை. பெரியவாளுக்குன்னு சில அப்பா சொல்லுவார், அவருக்குன்னு சில அனுகிரகம், அவருக்குன்னு சில ஒரு லக்கு உண்டு, அவருக்குன்னு ஒரு ஒரு கொடுப்பினை உண்டு பெரியவாளுக்கு. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, இவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். அந்த அந்த நல்ல மகா வித்வான், ஆனா அவருக்கு அந்த சிம்பிளா இருக்கிறவர் அவர் தரிசனத்துக்கு நின்றுட்டு இருக்கார். அவர் தரிசனத்துக்கு வந்துட்டு இருக்கார் கியூல. இவ புடிச்சு வெளில தள்ளினவா இவன் பக்கத்துல நின்று தரிசனம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். வந்தோடனே ஒருத்தரையா போனோடனே இவர் வந்தார். இவரை கூப்பிட்டு, இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்டார். பெரிய தெரியல. அவன் தெரிஞ்சிருந்தா கைய பிடிச்சு வெளில தள்ளி இருக்க மாட்டல்ல அப்படின்னார். ஆஹாஹா ஆமா அப்படின்னு நடுங்கினான். பிராமணர் முதல்ல நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் வாங்கிக்கோ, எனக்கு எதிர்க்கே நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் வாங்கிக்கோ. அப்படி ஒரு சிஷ்யால அவர் பெரியவா பாதுகாத்து அவளுக்கு ஒரு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் வந்துடக்கூடாது, எந்த விதமான அவமானமும் வரக்கூடாது. அது அந்த அவமானம் இருக்கிறதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது பெரியவாளோட குவாலிட்டி. இதெல்லாம் ஒரு ரோபஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பெரியவாளுக்கு. அதாவது நம்ம பெரியவாளை ரொம்ப சீரியஸான நிலைமையில நம்ம சீரியஸான ஒரு பெரியவாளா பார்த்துருக்கோம். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு 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 காலகட்டத்துல அப்பா மடத்துல இருந்துட்டு இருக்கிறதே ஒரு 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 வாரம் கொஞ்சம் போகல, எனக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியா இல்லை, அதனால என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போகலை. அப்போ லெட்டர் தான் எழுத முடியும், ஃபோன் கூட கிடையாது. இப்போ லெட்டர் இது மாதிரி அங்கே ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு பெரியவா லெட்டர் அப்பா லெட்டர் எழுதினேன், இது மாதிரி எனக்கு உடம்பு சரியாயில்ல, குழந்தைக்கு உடம்பு சரியாயில்ல, அதனால வரலன்னு. அடுத்த வாரம் சரியா போயிடுத்து. அப்பா போனோன்னு ஆஞ்சநேய சுவாமிகள் பெரியவாளோடய கூட இருந்தார். பெரியவாளோட ஆல்டரிகோ சொல்லலாம். எப்படி இருக்கு குழந்தைக்குன்னா, நல்லா இருக்கான், டங்குன்னு ரஷ்யன் பேபி மாதிரி அப்படின்ட்டார். உடனே அப்பதான் பெரியவா பூஜைக்கு ஏதோ போயிட்டு இருக்கிறது, என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டிருக்கார். குழந்தைக்கு எப்படி இருக்கு உடம்புனா ரஷ்யன் பேபி ஹெல்தாரேன்னு அவர் கன்னடத்துல சொல்லிட்டார். இதை வாங்கி வச்சுட்டாரு. அப்பா நினைச்சுனாரா இப்ப இன்னைக்கு ஒரு நாள் இது குட்டு விழும் நமக்குன்னு. அப்புறம் ஒரு 10 நாள் அப்ப வசந்த நவராத்திரி 10ஆவது நாள் விஜயதசமி முடிஞ்சு பிரசாதம் கொடுக்கறதே, வீதிக்கு புள்ள பிறந்திருக்கு, ஒரு பொண்ணு பிறக்கணும் சுவாமிகளே, அந்த பொண்ணாவது பாரத தேசத்து குழந்தையா இருக்கட்டும் அப்படின்னு. அந்த ரஷ்யன் பேபின்னு சொன்னதுக்கு கவுண்டரா அந்த குழந்தையாவது பாரத தேசத்து குழந்தையா இருக்கட்டும் அப்படின்னா. அது மாதிரி ஒரு 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 மனுஷரை, ஒரு சிஷ்யனை எப்படி ஒரு பேசுறதெல்லாமும் நான் நோட் பண்றேன். இதுல என்னன்னா, நீ பேசுறது ஒன்னொன்னையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். உன்னோட அத்தனை வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களுக்கும் நான் கூட இருக்கேங்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அட்டென்ஷன் டு டீடைல்ஸ். இப்போ ஆத்துல வயசானவா இருக்கான்னா அவளோட அட்டென்ஷன் டு தேர் டீடைல்ஸ் ஆக்சுவலி மேக்ஸ் தெம் மோர் கம்ஃபர்டபுள். அதுதான் மெயின். இப்போ அதான் பெரியவா ஒரு சிஷ்யாளுக்கு பண்ணியிருக்கா. 1955, 60 அந்த சமயத்துல எங்க ஊர்ல வியாச பூஜை முடிகொண்டான்ல, அப்ப மடத்துக்கு ஒரு யானைக்குட்டி வந்திருக்கு. அந்த யானைக்குட்டி இல்ல, அப்பா ரொம்ப சின்ன குழந்தை அப்ப 1940s. அப்போ வந்தோடனே அழுதுன்னு இருக்காரு. எதுக்கு இவன் அழறான்னொன்னே, அவன் யானையில ஏறி போகணும்னு சொல்றான். உடனே அந்த பாகனை கூப்பிட்டு, இந்த குழந்தை எத்தனை யானையில சுத்தணுமோ ஊர் முழுக்க சுத்தி காமி அப்படின்னா. அப்பா ஏறி ஒரு 10 நிமிஷம் போனோடனே பயந்து போய் இறங்கிட்டார். அது ஆயிடுத்து. அது ஆகி ஒரு 1940, 42, 43 அந்த வருஷத்துல 1967 உடனே எத்தனை வருஷம், 25 வருஷம் கழிச்சு மரத்துக்கு ஒரு யானைக்குட்டி வந்தது. யானைக்குட்டி வந்தோடனே அப்பா அதுக்கு இந்த ஆப்பிள், இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே விளையாடி இருந்தார். டக்குன்னு பெரியவா வந்துட்டா. பார்த்துட்டு, இன்னும் உனக்கு அந்த யானை ஆசை போல அப்படின்னார். எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இந்த அட்டென்ஷன் டு டீடைல்ஸ்,
அது மாதிரி இப்போ பாலபெரிவாளுக்கு பட்டம் கட்டி கர்னூல் யாத்திரை போயிட்டு இருக்கா. ஒரு நாள் கர்னூல் போய் சேர்ந்தாச்சு. ஒரு நாளும் பெரியவா ஒரு புராணங்களை சொல்லுங்கோ பெரியவாளுக்குன்னு சொன்னோன்னே ஒரு நாள் ஜடபரத உபாக்கியானம் நடந்திருக்கு. ஸோ அவ வந்து மறுநாள் காத்தால பெரியவா பாலபெரிவாள்கிட்ட நீ என்ன நடந்தது நேத்திக்கு கதை அப்படின்னு, ஜடபரத உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்பா எங்கேயோ அங்க கர்னூல்ல ஒரு 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 மண்டபம் எங்கேயோ இருக்கு, அதுல உட்கார்ந்துருக்க. திடீர்னு ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு தலை மொட்டை அடிச்சுண்டு அவன் நேரா அப்பாட்ட வந்து நான் சாமவேதி, பெரியவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னா நான் சாமவேதி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இவரா என்னடா இது, எதுக்கு பெரியவா வந்து இந்த சின்ன பயலை கூப்பிட்டு நம்மள்கிட்ட வந்து நான் சாமவேதின்னு சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு யோசிச்சு 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 சாயங்காலம் ஆயிடுத்து. இது என்ன யாரு என்னன்னா அப்புறம் பாலபெரிவாளை கேட்டிருக்கா, என்ன நீ சொன்னேன்னு கேட்டிருக்கா. சொன்னோன்னே இந்த மாதிரி நேத்திக்கு ஜடபரத உபாக்கியானம். ஆஹா, அங்க வந்து ஜடபரதர் அந்த மான் வந்து புல்லெல்லாம் தின்னுடுத்தான். அந்த காட்டுல இருக்கிற புல்லு, அந்த புல்லெல்லாம் தின்ன அப்புறம் அந்த கிரவுண்ட் எப்படி இருந்ததுன்னா புதுசா பட்டவ சாமகாயினா, புதுசா பூனல் போட்டுண்ட சாமவேதி குழந்தையோட மண்டை மாதிரி இருந்துதான். ஏன்னா அப்பதான் சாமவேதிக்கு மொட்டை அடிச்சிடுவா, லேசா புல்லு முளைச்சிருக்கும். ஆஹாஹா, இதுக்குதான் சொன்னாரா அந்த பயல அமைச்சு பட்டவ சாமகாயினான்னு. ராத்திரி போனோடனே கேட்டாராம், என்ன என்ன இன்னைக்கு என்ன விசேஷம், பெரியவாளோட பேசிக்கா இந்த மாதிரி இந்த நோண்டல்லாம் அப்படிதான் ஆரம்பிக்குமா, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இல்ல நான் புரிஞ்சுட்டேன் வட்டவ சாமகாயினா புரிஞ்சுட்டு அப்படின்னு. அதாவது அவருக்கு இன்னும் ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி அவளோட சிஷ்யால டு ரிலேட் திங்ஸ். பெரியவாள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு எக்ஸ் ஒய் இசட். நீங்க காமகோட்டம் நாயன்மார் ஆதிசங்கரான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அது ஃபுல்லா பெரியவா டிக்டேட் பண்ணது. தேவசேனாபதி எடிட்டர், அப்பா ஒன்னாவது. இது காமகோட்டம் நாயன்மார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன். அதில் டேட் ஆஃப் சங்கரா பற்றி எழுதியிருக்கார். நம்ம ஆதிசங்கரர் 2600 வருஷம் முன்னாடி பிறந்து நமக்கு நம்ம காஞ்சி பீடத்துல, நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து காஞ்சிபுரத்துல சித்தியானாருங்கிறது நம்ம மடத்தோட ஒரு நம்பிக்கை. அதை பற்றி கம்ப்ளீட்டா எழுதுறதே ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பார்த்தேன்னா ஒரு கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் எக்ஸ் அண்ட் ஒய் அதை கனெக்ட் பண்ணியிருப்பார் பெரியவா. அதுதான் வந்து பெரியவாளோட ஒரு பெரிய மகத்துவம். அதுக்கு இது மாதிரிலாம் ட்ரைனிங், இது மாதிரி இந்த வடவ சாமகாயினாக்கும் ஒரு சாமவேதியோட கொண்டு வரத்துக்கும் இது மாதிரியான பல பல ரிலேஷன்ஷிப்பை அது மாதிரி ஒரு பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரியவாளோட பெரிய, அது ஒரு பெரிய அனுகிரகம். அவளோட சேர்ந்து அப்பாக்கெல்லாம் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சது. சேர்ந்து இந்த இடத்துல இது மாதிரியான அனுபவங்கள் ரொம்ப பெருசு. அப்புறம் ஒரு வேர்ட்ஸ் வைஸ் ரொம்ப ஒரு ஷார்ப்பா கட் பண்ணி விடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேள்வி பெரியவா கேட்டான்னா அது கரெக்டான பதில் சொல்லணும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சொல்லக்கூடாது, குறைச்சலாகவும் சொல்லக்கூடாது. நோ எக்ஸாஜரேஷன், நோ ஹைடிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ட்ரைனிங். அதாவது கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல்டு வித் பிரெவிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ப்ரீஃபாக இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், கோஜன்சி இருக்கணும், சம்மதம் எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பெரியவாளோட பெரிய ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அப்பா போய் நமஸ்காரம் பண்ணோன்னே எப்படி நடந்தது கான்ஃபரன்ஸ்ன்னு கேட்டிருக்கார். ரொம்ப உஸ்தி அப்படின்னார். உடனே ஒரு செகண்ட் இது ஸ்மைலிங்கா கேட்ட பெரியவா ஃபுல் சீரியஸ் ஆகி, ரொம்பன்னா என்ன, உஸ்தினா என்னப்பா அப்படின்னார். உடனே அப்பா இதாயிட்டு, நடந்ததை சொல்லு அப்படின்னா. ஸோ இது மாதிரி ஒரு பழகத்துல எப்படி நம்ம பழகிக்கணும், ஒரு இதெல்லாம் வந்து பெரிய அனுகிரகங்கள். நமக்கு நம்மளை யாரு, இது ஒரு அம்மா நமக்கு செய்ய மாட்டா, அது மாதிரி ஒரு தாயாதான் இருந்து இதெல்லாம் பாதுகாத்திருக்காரு. இது ஒரு பெரிய பெரிய அனுபவங்கள்ல நான் நினைச்சுக்கிறது எப்போதுமே. அதுக்கப்புறம் ஒரு
எப்போதுமே நான் ஒவ்வொரு லெக்சர்லையும் சொல்றது, லக்ஸரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த். இது வந்து பெரியவாளோட இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட். அவ என்ன பண்ணா, ஒரு ஒரு ரெண்டு பேர் அண்ணா தம்பி தரிசனத்துக்கு வந்திருக்கா. 2 பேரும் பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. இவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். இவர் அண்ணா, இவர் தம்பி, நிறைய சொத்து, பாக பிரிவினையில வாலி சுக்ரீவ ஆயிட்டா. சண்டை. இவ எல்லா லாயருக்கும், இவ கோர்ட்ல கேஸு, இவரும் லாயருக்கு நிறைய பணம் கொடுத்து, அவனும் லாயருக்கு நிறைய பணம் கொடுத்து, பணம் எல்லாம் ஆயிடுத்து. இப்ப 2 பேரும் ஒத்துமையா இருக்கா அப்படின்னா. சரியா? அதனால இந்த அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம் நாஸ்தி சுக தவ லேச சத்தியம் புத்திராதபி தன பாஜாம்பிதிகி சர்வத்ரைஷா விகிதா ரீதிகி. பஜகோவிந்தம் ஸ்லோகம் தான் நமக்கு ஞாபகம் வந்தது. அர்த்தம் அனர்த்தம், அளவுக்கு மீறி நம்ம பணம் இருந்தா அது அனர்த்தத்தில் தான் கொண்டு வரும். பாவே நித்தியம் நாஸ்தி சுக தவ லேச சத்தியம். ஒரு இம்மளவு கூட நமக்கு அதனால ஒரு சுகம் இருக்காது, அனாவசியமா நிறைய பணம் வச்சுன்றதுனால. புத்திராதபி தன பாஜாம்பிதி, சொந்த பிள்ளையோட சண்டை வந்துடுது. சொந்த பிள்ளைகிட்ட நமக்கு பயம் வந்துடுது, அவன் எடுத்துன்னு போயிடுவான்னு இந்த தனத்தினால. சர்வத்ரைஷா விகிதா ரீதிக்கு, 3 உலகம், திரைஷா 3 உலகத்துக்கு இது சத்தியம் அப்படிங்கிறதுல பெரியவா அந்த பர்டிகுலர் இதுல அப்படிதான் சொன்னா, லக்ஸரி இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த். நான் சைக்கிள்ல போன மட்டும் எனக்கு பிபி இல்லை, கார் ஓட்டியிருந்த மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ ஐஐடியில் டேரக்டர் ஆகி நீ காரில் கொண்டு விடுறேன்னு சொன்னோன்னே பிபி வந்துடுச்சு. அதான் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி தான். ஸோ உங்களுக்கு அந்த லக்ஸரியை விட்டு நீங்கள் வெளில வரணும். அது வந்து பெரியவாளோட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உபதேசம். அந்த உபதேசத்தை நம்ம எல்லாருமே ரொம்ப சீரியஸாக நல்லாவே ஃபாலோ பண்ணோம். அப்புறம் சில பாயிண்ட்ஸில் பெரியவாளுக்கு வந்து ஒரு, அதாவது ரொம்ப திருடமாக சிலதெல்லாம் வந்து சொல்லத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதிசங்கரர், அதாவது ஆதிசங்கரர் காமாட்சி, நம்ம காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஒரு பீட்டம்னா, ஒரு மடம்னா அதுக்கு ஒரு பீட்டம், அதுக்கு ஒரு சக்தி, ஒரு க்ஷேத்திரம், ஒரு சக்தி, ஒரு தீர்த்தம், 3 வேணும். நம்ம காஞ்சி காமகோடி பீடத்துக்கு க்ஷேத்திரம் வந்து காஞ்சிபுரம், சக்தி வந்து காமாட்சி, தீர்த்தம் வந்து ராமேஸ்வரம். இந்த 3 தான் நமக்கு நம்ம பீட்டத்தை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பெரியவாளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அதீதமான ஒரு பிடிப்பு. குறிப்பாக அங்கேருந்து ஒரு நாள் காமாட்சி அம்பாள் இது வந்தது, பவனி வந்தது, அம்பாளை தூக்கின்னு வந்தா. பெரியவா அம்பாள் வரானோன்னா மரத்து வாசல்ல போய் நின்றுட்டார். அப்படியே ஒரு அம்பாளுக்கு அர்ச்சனைங்கிறது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, நீங்கள் நானும் இல்லையே, ஒரு பெரிய ஒரு டப்பா நிறைய குங்குமப்பூ, அதுதான் போடுறதுக்கு பெரியவாளுக்கு. அப்படியே கையை விட்டு அந்த குங்குமம் எடுத்து அப்படியே அந்த அம்பாள் பாதத்துல வச்சார். திருப்பி 100 படி தத்பத லட்சாத்தியாய நமகான்னு இருக்கு இல்லையா, லலிதா சஹஸ்ரநாமம், பார்த்துட்டு அப்படியே கண்ணால் அப்படியே ஜலம் அம்பாளை பார்த்து. இதுதான் பக்தியோட, நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுக்குறார், இந்த அளவு நீ பக்தியோட இருக்கணும். அதனால அது ஒரு பெரிய அந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ், லிவிங் பை எக்ஸாம்பிள்ங்கிறது இது ஒரு பெரிய ஒரு காமாட்சி அம்பாள் மேல அப்படி ஒரு அதீதமான ஒரு பக்தி. அது ஏன்னா நம்ம பீட்டத்தோட சக்தியே காமாட்சி தான். அதுக்கு அதே மாதிரி ஆதிசங்கரர் பெரியவா நம்பினா, அதாவது ஆதிசங்கரர் எங்க சித்தி ஆனார்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கா. மாண்ட்லீக வெங்கடேச சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகா வித்வான், ஆந்திரா தேசம். அவர் வந்து பெரியவாள்கிட்ட இருந்தார். இப்போ நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். அவர்கிட்ட இது மாதிரி
ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு பெரிய ஸ்ரீசரணால் பெரியவா காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் பின்னாடி இருக்கிற ஆதிசங்கரர் சன்னதியில தண்ட நமஸ்காரம் பண்றார். அவர் நம்புறார். அதுக்கப்புறம் there's nothing that you can question about it அப்படின்னு அந்த அளவு திருட பக்தி அவளுக்குலாம். ஸோ ஆதிசங்கரர் அங்க நம்ம காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் பின்னாடிதான் ஆதிசங்கரோட சமாதி அப்படிங்கிறதுல நம்ம தீர்மானமா நம்ம மடம் நம்புறது. அதை அப்படி இருக்கிறதே யாரோ ஏதோ ஒரு டிஸ்கஷன், சாதாரண ஒரு டிஸ்கஷன்ல அது அவர் ஆதிசங்கரர் அவ சன்னியாசி ஆனப்புறமா அம்மாக்கு ஒரு நாள் பண்ணிட்டார், அது சாஸ்திரத்துல இல்லாட்டாலும் அவர் இது மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. உடனே வெரி குட், வெரி இம்மீடியட் ரியாக்ஷன். அதாவது இதெல்லாம் சம்திங் விச் ஹி நெவர் டாலரேட்ஸ். அப்பா சொல்ற மாதிரி இம்மீடியட்லி குவிக்லி இந்த பர்டிகுலர் சாஸ்திரத்துல ஏகபுத்திர விஷயமா இருந்தா, அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரே பையனா இருந்து ஏகபுத்திரன், அதாவது வேற இஷ்யூஸ் இல்லாம இருந்தா முத நாள் காரியம் உண்டி பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. இதுதான் அதுக்கு பிரமாணம். ஆதிசங்கரர் சாஸ்திரத்தை மீறினேன்னு சொன்னதும் இல்லை. அப்படின்னு சாஸ்திரத்தை மீறினேன்னு சொல்லவும் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திருட பக்தி ஆதிசங்கரர் மேலேயும் இதுலேயும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பூன்னு சொல்லணும், பெரியவாள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. அடுத்ததா கடைசியா நான் சொல்ல வந்தது என்னன்னா, வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோட நம்ம இருந்தோம்னா நமக்கு எல்லாம் நல்லது நடக்குங்கிறத பெரியவா எப்படி சொன்னான்னா, நீ சூரியனை பார்த்து போ, நிழல் வேண்டாம்னாலும் பின்னாடியே வரும். ஆனா அதை விட்டுட்டு நிழலை பிடிக்க போனேன்னா சூரியனும் போயிடும், நிழலும் போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு நல்ல உன்னத நோக்கத்தை, சூரியன் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல உன்னத நோக்கத்தை நோக்கி நீ போயின்றது. பணம், பதவி, புகழ் எல்லாம் வேண்டாம்னாலும் பின்னாடியே வரும். அந்த நோக்கத்தை விட்டுட்டு நீங்க எதுலயே ஏதாவது ஒண்ணு பிடிக்கப்போ, பணத்தையோ பதவியோ புகழையோ அதை பிடிக்கிறதுக்கு போனேன்னா நோக்கமும் போயிடும், இதுவும் போயிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுபடி நல்ல ஒரு நோக்கத்தோட இரு அப்படிங்கிறதுதான் பெரியவாளோட ஒரு அல்டிமேட் உபதேசம். இது எனக்கு எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். என்னோட நோக்கம், என் வாழ்க்கையை எப்படி நான் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம நாட்டுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் இருக்கேன். எனக்குன்னு ஏதோ இப்போ ஒரு டைரக்டர் போஸ்ட்டு இன்னைக்கு வந்திருக்கு, எத்தனை நாள் இருக்கும்போது இருக்கட்டும், அதெல்லாம் அந்த லாஸ் இஸ் நாட் ஃபெல்ட். வாட் எவர் யூ நீட் வில் பி எய்தர் ப்ரொவைடட் ஆர் இட்ஸ் லாஸ் வில் நாட் பி ஃபெல்ட். நம்ம ஒரு கன்டென்ஷனோட போகிறோம். வாழ்க்கையில் இப்படி இருந்தால் தான் ஒரு பூர்ணத்துவம் வரும், ஒரு கண்டென்ட்மெண்ட் வரும். இல்லைன்னா இப்போ பாரு எதையோ யோசிச்சுட்டு உன்னை விட்டே நான் பாருன்னு சொல்லி சண்டையை போட்டுட்டு இப்படியே நமக்கு ஓடிடும். நமக்குன்னு ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை நம்ம திருடமாக பிடிச்சிட்டு எந்த எதிர்ப்பு வந்தாலும் பெரியவாளை நினச்சிட்டு போயிருந்தோன்னா எவ்ரிதிங் வில் பி ரைட் அப்படிங்கிறது பெரியவாளோட ஒரு உபதேசம். இந்த அப்பாவுக்கு சொல்லி அப்பா பல இடத்துல சொல்லியிருக்கார். அதில் ஒரு தடவை சொன்னதே இந்த வேண்டாம்னாலும் வரும் அப்படிங்கிறத விட்டுட்டாராம். அதனால நீ சொன்னது தப்பு அப்படின்னாதான் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாலாம். அப்பா கேட்டா நான் என்ன தப்பு பண்ணேன்னு. நீ வேண்டாம்னாலும் வரும்னு சொல்லணும், எம்பசிஸை பண்ணு என்ன அப்படின்னு சொன்னாராம். அதனால நம்ம ஒரு நோக்கத்தை பார்த்து நம்ம எல்லாரும் நடப்படுவோம். நம்ம நாடு பெருசா வரணும், 2047 ஒரு விக்சித் பாரத் ஆகணும். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் இப்போ அதுக்கு ஒரு பெரிய ட்ரீம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் என்னை பொறுத்தவரையில் பெரிய மகா யோகி. வாழ்க்கையில இப்போ 13வது வருஷம், இப்போ 12வது வருஷம் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இது மட்டும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால சொல்றேன். அந்த 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு மினிமம் உழைக்கிறார். இப்போ நான் காட்சி தமிழ் சங்கமம் 3க்கு 2வது வருஷனுக்கு வந்தார். முதல் நாள் வாஷிங்டன், மறுநாள் எப்படி வரப்போறாருன்னு அப்படியே என்னமோ 8 மணி நேரம் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரா மாதிரி வந்தார். நேராக வாஷிங்டன்லேருந்து வாராணசி இதை அட்டன் பண்ணிட்டு போனார். அந்த அளவு
ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய சேவை செய்யணும், ஒரு ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதம் இது வரணுங்கிறதெல்லாம் அவளுக்கு வந்து அவரும் பண்ணிட்டு இருக்கார். அந்த விக்சித் பாரத்னு வரணும்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் நாட்டுக்காக உழைக்கணும். உழைச்சா தானா பணம் பதவி புகழெல்லாம் வரும். அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்கு டெய்லி காத்தால சாயங்காலம் அவளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும். சொன்னாதான் எறும்பூர கல்லு தேயும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கல்லு தேயணும். எல்லாருக்கும் ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் பார்த்து இன்னைக்கு பேசினதுல ரொம்ப திருப்தி. பெரியவாளோட பழைய கதைகள் இதெல்லாம் நினைவுபடுத்துறது தான் எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வருஷம் ஆயிடுத்து. அவர் ஜூன் 9, 2024 வி லாஸ்ட் ஹிம். சச் எ நோபல் சோல். அவரும் ஒரு ஃபுல்லாக அவரோட சோல் இங்கே தான் இருக்குது. அவர் கைடு பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு நாள் கூட 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 4 தடவையாவது பெரியவாளை சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு பக்தி. இந்த பக்தியெலாம் நமக்கு அந்த அளவு நான் பக்தியாக இருக்கேன்னா இல்லை. அந்த அளவு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து பெரியவா ஜீவிச்சிருக்கிற டைமில் நம்மளும் ஒரு ஜீவனத்தில் இருந்து அவளோட ஒரு பேசி அவளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாயி இப்படிலாம் இருந்ததுக்கு நம்ம எத்தனையோ கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த அனுஷம் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும், நிறையா வருஷங்கள் நடக்கணும். நல்ல இந்த குரூப்பில் எல்லாரும் அவ அனுபவங்கள் எல்லாரும் பகிர்ந்துக்கணும். பெரியவாளோட ஸ்மரணைங்கிறது ஏன் முக்கியம்னா நம்ம எல்லாரையும் நிதானப்படுத்தி ஒரு வைதீக மார்க்கத்தில், ஒரு நல்ல மார்க்கத்தில் ஒரு குருவால் தான் நம்மளை அழைச்சின்னு போக முடியும். அதனால் அந்த குருவோட ஒரு அனுகிரகம், அந்த குருவை முன்னிட்டு ஒரு குரூப் இருக்கணும். அந்த குரூப் வந்து எல்லாரும் நமக்கு ஒரு காமன் அஜெண்டா பெரியவா. அந்த காமன் அஜெண்டா அதுக்கு தான் பெரிய குருவே வேணும். அதனால் நம்ம இதை நல்லபடியாக இந்த குரூப்பும் நடத்தணும். இது மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும். முடிச்சுக்கிறேன். இதில் வந்து தாத்தா நமஸ்காரம் பண்ணார். என்ன எங்கள் தாத்தா முடிகண்டா வாஞ்சிநாதையர் பெரியவாளோடையே இருந்தார். பெரியவாளுக்கு சமைச்சு போட்டிருக்கார். நமஸ்காரம் பண்ணோன்னே வாஞ்சி என்ன நமஸ்காரம் பண்ணுறேன்னார். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொன்னேன்னார். குரு பரம்பரைன்னா நான் ஜெயேந்திரர் விஜயேந்திரர் மட்டும்தானே அப்படின்னார். ஆமாம் அதான் கேட்டேன் அப்படின்னார். இப்போ அடுத்த சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நம்ம மடத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் நம்ம ஆச்சாரியார் நமஸ்காரம். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேலண்டர் இருக்குது, ஏன்னா எல்லாரும் வாங்கிக்கோங்க. நம்ம ஆதிசங்கரில் ஆரம்பித்து அத்தனை பீடாதிபதி நம்ம குட்டி பெரியவா மட்டும் வந்திருக்கு. எல்லாரும் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லி சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு எல்லா குருக்களுக்கும் நம்ம டெய்லி நமஸ்காரம் பண்ணுவோம். இது நம்மள குடும்பத்தை ரட்சிக்கட்டும். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய ப்ரெஷியஸ் டைம் எடுத்துட்டு இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பிஸியஸ்ட் மேன் தெரியும் எங்களுக்கு, எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக வந்து உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட பரம்பரையே பெரியவாளோட கான்டாக்ட் வச்சுட்டு வழி வழியாக வந்துட்டு இருக்கு. அதனால we humbly request you to kindly join us with us whenever you find time. Thank you so much. நிச்சயமாம்மா. தேங்க்யூ. ஜீவன் முக்தாய திமகி தன்ன குரு பிரச்சோதயாத். நமஸ்காரம். தேங்க்யூ. பெரிய நீண்ட நாள் கனவு வந்து கொஞ்சம் சிறிது ஒரு 10% நிறைவேறிருக்கு. நீங்க அடிக்கடி வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்றைய நிகழ்வை நிறைவு செய்ய வருகிறார் லதா கணேஷ் அவர்கள் மங்களம் பாடி. நமஸ்காரம். வீடியோ
கிளியரா இருக்கு, பாடுங்க. பாருங்க. ஓகே. இல்ல வீடியோ வரல அதுக்கு. ஓகே. ஜய 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 சங்கர ஹர 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 சங்கர ஜய 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 சங்கர ஹர 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 சங்கர ஹர 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 சங்கர மத்ஹிருதய பாசமான மகாஸ்வாமி ரூபாய மந்தஸ்மித வதனாய மங்களாய மங்களம் மங்களாய மங்களம் சுவாமிநாத சர்மேதி வில்லுபுர சம்பவாய சத்வகுண போதகாய சாந்திதாய மங்களம் சாந்திதாய மங்களம் சுப்பிரமணிய சாஸ்திரி வர்ய சுபுத்ராய அனகாய அப்ரமேய சுஷீலாய அனந்தாய மங்களம் அனந்தாய மங்களம் மகாலக்ஷ்மி தனூஜாய மஹீத பிரசீதாய மகனீய குணேஷாய அனுபமாய மங்களம் அனுபமாய மங்களம் பக்தஜன போஷகாய பவசாகர தாரகாய முக்திதாய சர்வஜ்ஞ பீட்டஸ்தாய மங்களம் பீட்டஸ்தாய மங்களம் காமகோட்டி நிவாசாய கமலானன சமாபாய காமாட்சி சரணாம் புஜ சேவகாய மங்களம் சேவகாய மங்களம் சங்கட விநாசகாய சதுர்வேத பிரவீணாய சாஸ்வதாய சாந்தாய நித்ய சுப மங்களம் நித்ய சுப மங்களம் சங்கர குருநாத பரம்பரா சம்பிராப்த சந்திரசேகரேந்திர யதீஷாய மங்களம் யதீஷாய மங்களம் மங்களாய மங்களம் சாந்திதாய மங்களம் அனந்தாய மங்களம் அனுபமாய மங்களம் பீட்டஸ்தாய மங்களம் சேவகாய மங்களம் நித்ய சுப மங்களம் யதீஷாய மங்களம் யதீஷாய மங்களம் ஜய 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 சங்கர ஹர 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 சங்கர ஜய 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 சங்கர ஹர 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 சங்கர ஹர 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 சங்கர ஹர 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 சங்கர. பெரிவாச்சரம். நன்றி அம்மா. ஆப்ட் மங்களம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இன்றைய நிகழ்வு இத்துடன் இனிதாக முடிந்தது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. பிரமாதம். ஒரு நிமிஷம். நீங்களாம் உங்க கருத்து சொல்லலாம். அதுக்கு நான் சுந்தரேஷன் பண்றேன். Excellent program. We are so blessed to hear the அனுபவம் சரஸ்வதி அக்கா அண்ட் டாக்டர் காமகோட்டி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல எனக்கு புல்ல அரிச்செடுத்து சொல்லும் போது மிக 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 அருமை. இதை அரேஞ்ச் பண்ணின எல்லாருக்கும் மிக்க நன்றி. எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு ரொம்ப புல்லரிச்சு, இந்த மாதிரி ஒரு ஈவினிங் வந்து ஒரு நல்லபடியா ரொம்ப பெரியவாளோட இதெல்லாம் கேட்டு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணினது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணி பண்ணணும்னு ரொம்ப மனசுல தோன்றுது.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஜானகி ராமச்சந்திரனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒவ்வொரு மாசமும் நம்ம ப்ரோக்ராம் இருக்கு, வந்துஷம் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேதாஜிக்குமா தெரியும், ஜானகி தெரியும். ஜானகி தான் எனக்கு தெரியும், சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும். எக்ஸலன்ட் ப்ரோக்ராம், எக்ஸலன்ட் ப்ரோக்ராம். 2 பேர் பேசின சிறப்பு பேச்சாளர் 2 பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. சரஸ்வதி ராமநாதன் அப்படியே நிஜமாவே நம்ம நேரம் மகாபெரிவா கிட்டே போயிட்டு நம்ம